இந்த அனிமோட கிரெடிட் எல்லாமே இந்த அனிமோட ஒரிஜினல் ஆத்தர் இல்லஸ்ட்ரேட்டர் ஸ்டுடியோக்கே போய் சேரும். சிட்டிலோட குழந்தைய பார்த்த ஈமுக்கு தாங்க முடியல பாசம். தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சவரு கீழே இறக்கவே இல்லை. அவரு எவ்வளவோ கேட்காரு, அப்பா நான் பெரிய பெருடப்பா, தயவு செய்து கீழே இறக்கி விடுப்பான்னு. இல்லடா, உன்னை இது மாதிரி தூக்கி கொஞ்சி எத்தனை வருஷம் ஆச்சு, சோ கண்டிப்பா கீழே விட மாட்டேன்னுட்டு அவனுக்கு முத்தம் கொடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த நம்ம ஈஸியும் சேர்ந்து கலாய்க்க ஆரம்பிச்சுட்டா. அவ கலைக்க இவருக்கா வெக்கம் இன்னும் கூடிக்கிட்டே இருக்க. அதுக்குள்ள வேணுமிட்டே இல்ல பாசத்துல அறியாம ஈமு, என்னடா நீ இதுக்கெல்லாம் இப்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, சின்ன வயசுல தூங்கும் போது பெட்டிலேயே மூத்திரம் பெஞ்சிருக்க, அதெல்லாம் நான் கண்டுக்கல, இத போய் கண்டுக்க போறேன்னு சொல்ல அதுக்குள்ள சிட்டிலாடுக்கு ஷாக்கு. அவங்க அப்பா வாயை மூட ட்ரை பண்ண, ஏன்னா தன்னோட பொண்ணுக்கு முன்னாடி அப்பா இதெல்லாம் சொல்லி மானத்தை வாங்குறாரே அப்படின்ட்டு அவருக்கு வெக்கம் தாங்கல. ஈமு செகண்டுக்கு செகண்ட் தன்னோட பையனுக்கு முத்தம் கொடுத்து தீர்த்துக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த ஈஸிக்கும் அவ்வளோல கட்டுப்படுத்த முடியல சிரிப்ப. தன்னோட அப்பா தாத்தா இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிறத அவன் வாழ்க்கையில பாக்குறதுன்றது பாசிபிள் இல்ல. ஆனா இப்ப அப்படி ஒரு சூழ்நிலை அவளுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த டைம் சடனா ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். அந்த பிளாஸ்ட பார்த்த உடனே ஷாக்ல நம்ம ஹீரோ ஓடி வர அந்த இடம் கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு. அங்க பெரிய எரிக்கல் விழுந்த மாதிரி அந்த இடமே டோட்டலா டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்கதான் பிளாக் பிரிசனுக்கு போறதுக்கான என்ட்ரன்ஸ் இருந்தது. கரெக்டா அந்த என்ட்ரன்ஸ் டிஸ்ட்ராய் ஆனதால நம்ம ஹீரோக்கு புரியல இது திட்டமிட்ட சதியான்னு யோசிக்க. அந்த இடத்துல நடந்த பெரிய பிளாஸ்டால அந்த இடம் மொத்தமே டஸ்டா இருக்கும். அந்த டஸ்ட் கலிய அப்ப அந்த இடத்துல ஒரு உருவம் தெரிய, ரக்கியோட இந்த உருவத்தை பார்த்த உடனே அது டூஹான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஓடல, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஓட ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ தடுக்க, அவங்க பக்கத்துல போக ஒரு பெரிய பிளாஸ்ட் திருப்பியும் வெடிக்க ஆரம்பிக்க. அந்த டைம் நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் டூசி ரெண்டு பேருமே தூக்கி எறியப்படுறாங்க. ரெண்டு பேருமே அன்கான்ஷியஸ் ஆகுறாங்க. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு இது அந்த இடத்துல இருந்து வந்த ட்ராப் அட்டாக் கிடையாது, அந்த இடத்துல யாரோ அட்டாக் பண்றாங்கன்னு புரிஞ்ச ரீசனால அவன் யாருன்னு பக்க ட்ரை பண்ண. அதுக்குள்ள நம்ம ஹீரோவை ஏதோ ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் அவனை அப்படியே அழுத்தி பிடிக்க. இவ்வளவு நாள் நம்ம சந்திக்கிறதுக்குரிய பர்சன் பிளாக் பிரிசன்ல ஒரு தடவையும் கால் எடுத்து வைக்கும் போது எல்லாமே பயந்து பயந்து அவனை ஒதுங்கி போனா நம்ம ஹீரோ. அந்த பர்சன் கூட பேச்சுவார்த்தை கூட வச்சுக்கல, அவன் தான் வெளியே வந்திருக்கான். நம்ம ஹீரோ சந்தேகப்பட்ட அந்த காங்மிங் எம்பையரோட ஹெர்னு சொல்லப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்கள ஒருத்தனா இருப்பான்னு சந்தேகப்பட்டானே இந்த வயசான கிழவன், அவன் தான் வெளியே வந்திருக்கான். நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன் தெரியுமா, அவனாலேயே ஆப்போசிட்ல நிக்கிற அந்த பர்சனோட பவர் எந்த அளவுக்குன்னு உணர முடியல. அப்பதான் நமக்கு புரிய வருது, அட பாவிகளா எதுக்காக அவன் அந்த இடத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான்னுட்டு. அந்த ஹோலி எம்பர் இருக்கிறதுக்காக அவனுக்கு அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் புக் தேவைப்பட்டது. அது இந்த டொமைனை அன்லாக் பண்றது மூலமா மட்டுமே கிடைக்கும்னு தெரிஞ்சதாலதான் அவன் அன்லாக் பண்ணான். பட் நம்ம ஹீரோ யோசிக்கணும், பாஸ்ட் லைஃப்ல இந்த இடம் அன்லாக் பண்ணவே இல்லை, ஆனா அதுக்கு முன்னாடி புக் கிடைச்சது. சோ அந்த ரீசனால தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அவன் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து வேற ஏதாவது பேஜ் கிடைக்கதாலும் ட்ரை பண்ணி பார்த்துக்கணும். பத்தாவதுக்கு நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, அந்த பேஜஸ் மிச்சத்துல 3 பாத்தீங்கன்னா ஹோலி எம்பர் கிட்ட இருக்கு, மிச்சது அந்த 6 பேருக்குள்ளக்குன்னு சொன்னாங்க. சோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கடைசி அங்க வந்துக்கும். ஆனா அந்த காட சொன்ன பேஜை நம்பி அவ அன்லாக் பண்ண ரீசனால இப்போ இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட யாரு வேணா உள்ள வரலாம். 5 வருஷம் டைம் லிமிட்ன்றது இல்லாம போயிடுச்சு. அதோட பயங்கரமான விஷயம், இந்த இடத்துல அந்த ஹோலி எம்பர் வர முடியாது, ஆனா அவருக்கு சம்பந்தப்பட்ட சபார்டினேட்ஸ் உள்ள வர முடியும். அப்படிதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி க்ளோரி சிட்டியே அழியறதுக்கான நிலைமை உருவாச்சு. ஆனா அதை விட பயங்கரமான விஷயம் என்ன, இந்த இடத்துலயே இந்த இடத்துல போட்ட ஃபார்மேஷனால ட்ராப் பண்ணப்பட்ட பர்சன் வெளியே வந்துட்டான். எஸ், வெளியே வந்திருக்க. அவனோட பவர் பயங்கரமான பவர். அவன் இந்த வேர்ல்டுக்குள்ள, அதாவது அந்த பிளாக் பிரிசனுக்குள்ள இருந்து இந்த மெயின் க்ளோசிட்டி வேர்ல்டுக்குள்ள கால வச்சிருந்தானா அடுத்த செகண்டே அவன் இறக்கப்பட்டிருப்பான், அவன் கொன்னு இருப்பாங்க. இது இந்த இடத்துல போட்டிருந்த ஃபார்மேஷன். ஆனா நம்ம ஹீரோ அன்லாக் பண்ண ரீசனால அந்த ஃபார்மேஷன் கேன்சல் ரீசனால அவன் வெளியே வந்துட்டான். அந்த காடஸோட பேச்சை கேட்டதால இப்போ அந்த க்ளோரி சிட்டியை காப்பாத்துறதுக்கே ஆள் இல்லாத சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஒரு பெரிய பயங்கரமான பர்சன் உள்ள லாக் பண்ண வச்சிருந்த பர்சன் இப்போ ஃப்ரீ ஆயிட்டான். பக்கத்துல வந்து அவன் சொன்ன விஷயம்,
அது நம்ம ஹீரோ கெஸ் பண்ண விஷயம் தான். என்ன, நானும் காங்மிங்கோட ஹெரு தான்டா, நீ நினைச்சதெல்லாம் சரிதான். என்ன விஷயம், நம்ம ஹெர்ஸ் எல்லாருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டி போடுவோம், ஒருத்தர் இறந்தா மட்டுமே அவங்க இன்னொருத்தரால பவர் அட்டெண்ட் பண்ண முடியும்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு இந்த கெஸ் இருந்தது. அந்த ரீசனால தான் இவரை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த பிளாக் பிரிசன்ல. அப்படிப்பட்ட அந்த பர்சன் இப்போ நம்ம ஹீரோ பண்ண சின்ன தப்பால இல்ல பெரிய தப்பால அவன் வெளியே வந்துட்டா, ஃப்ரீ ஆயிட்டா, அவனோட முழு பவரை யூஸ் பண்ண முடியுது. அவன் சொன்ன விஷயம், நான் ஆல்ரெடி அந்த ஹெர்ஸ் 2 பேரை கொன்னுட்டேன். ஒருத்தன் ஹெவன்லி காட் ஆன்சிஸ்டர் ரிலிஜன்ல இருந்து வந்தவன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த டொமைன்ல யாரால வர முடியும், அந்த இடத்துல ஆன்சிஸ்டர் லிம்ம பிரேக் த்ரூ பண்ணவங்களால மட்டுமே போக முடியும். அப்படிப்பட்ட பிளஸ் இருந்து வந்த பர்சனை கொண்டிருக்கான்னா அப்ப இவரோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும். அந்த ரீசனால தான் நம்ம ஹீரோவாலியே இவரோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல. ஆனா அதை விட அவர் கொன்ன 2வது பர்சன் அவரோட சொந்த தம்பி. நம்ம ஹீரோக்கு இதை கேட்டு பயங்கரமான ஷாக்கு. அப்ப அவர் சொன்ன விஷயம் என்ன, மொத்தமா 4 ஹேர், அந்த 4 ஹேர்ல 2 பேர் நான் கொன்னுட்டேன். சோ பேலன்ஸ் நிக்கிறது நீயும் நானும் மட்டும் தான். நம்ம ஹீரோ அவரோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி எப்படியாவது டைம் பயம் பண்ணணும்ன்றதுக்காக அவரோட தம்பியவே அவர் ஏன் கொன்னாருன்னு கேக்குறாரு. ஜஸ்ட் கல்குலேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவா உங்க சொந்த தம்பியை கொன்னீங்கன்னு கேட்க, அதுக்கு காரணம் நாங்க 2 பேருமே கிடையாது, அதுக்கான காரணம் விதி. அப்படி ஒரு சூழ்நிலை உருவான ரீசனால வேற வழி இல்லாம நான் என் தம்பியை கொன்னிருக்கணும், இல்ல அவன் என்ன கொன்னிருப்பான். சோ இதுதான் ஃபேட் எங்களுக்கு விட்ட வழின்னு சொல்ல. ஆனா அவரோட தம்பி அவருக்காக உயிரை விட்டதை சொல்றாரு. ஆனா சொல்லும் போது அவரோட மூஞ்சோட ரியாக்ஷன் ஒரு பயம் இல்ல, அதை விட என்ன சொல்றது, ஒரு இழப்பு தெரியுது. ஒருவேளை உண்மையாவே அவரோட தம்பி அவருக்காக உயிரை விட்டாரா இல்ல. எனக்கு அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது தோணுது என்ன தெரியுமா, மேபி இவரு அவரோட தம்பியை கொள்ள ஆசைப்பட்டிருக்க மாட்டார். ஆனா அவரோட தம்பி கல்டிவேஷன் பவர் வேணும்ன்றதுக்காக இவரை கொள்ள ட்ரை பண்ணிருக்கணும். அந்த ரீசனால இவர் அவரை கொண்டிருக்கணும். கிட்டத்தட்ட இது நம்ம ஹீரோவும் உணர்ந்துட்டான் போல. அந்த ரீசனால அடுத்தவன் கேட்ட கேள்வி, நீங்க அந்த தம்பியை கொண்டது மூலமா கிடைச்ச பவர் உங்களுக்கு சாட்டிஸ்பிகேஷன் கொடுத்துருச்சா, அந்த கல்டிவேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆயிடுச்சான்னு கேட்க, அவருக்கா இல்லையே, கிட்டத்தட்ட 300 வருஷமா தன்னந்தனியா கூட துணைக்கு யாருமே இல்லாம வாழ்றது மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. அப்படி ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க நான் சாகாம இருக்கிறதுக்கான காரணமே இந்த லெகசி. கண்டிப்பா இந்த லெகசி அட்டைன் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை. அதுக்காக தான் நான் இன்னமும் சாகாம உயிரோடு இருக்கேன்னு சொல்ல. சோ கண்டிப்பா நான் உன்னை கொல்லுவேன்னு சொல்ல. ஆனா கொல்லுவேன் தான் சொல்ற தவிர கொல்ல போறேன்னு சொல்லல. புத்திசாலியான நம்ம ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டான். கண்டிப்பா இப்ப நீங்க என்ன கொல்ல மாட்டீங்க, கொண்டிருக்கணும் ஆசைப்பட்டு இருந்தா எப்பயோ கொண்டு இருப்பீங்க. இவ்வளவு நேரம் என்ன அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரே ஒரு ரீசன், நம்ம 2 பேருமே இங்க சண்டை போட்டோம்னா கிட்டத்தட்ட நம்ம கேஜ்ல மாட்டின பேர்டு மாதிரி நம்ம இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அது வெளியிருந்து பாத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பிரே, அதாவது இறையா மாறிடுவோம்ன்றான். இதை கேட்ட உடனே அவருக்கு சர்ப்ரைஸ். அவரு எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு புத்திசாலியா இருப்பாடிட்டு. என் வாழ்க்கையில பாதி லைஃப் நான் இழந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் இதை உணர முடிஞ்சுது. ஆனா நீ இத இந்த சின்ன வயசுல தெரிஞ்சுக்கிட்டியான்னு சர்ப்ரைஸ் ஆகிறாரு. என்ன, அவங்க 2 பேரும், அதாவது தன்னோட தம்பியை கொல்றதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருமே சேர்ந்து இருந்தா இந்த இடத்தை விட்டு வெளியே போறதுக்கான பாசிபிலிட்டிகள் கிடைச்சிக்கலாம். பட் தன்னோட தம்பியை கொன்னதால அவரு தன்னந்தனியா இந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல இந்த ஃபார்மேஷனும் அவங்களை இங்க இருந்து வெளியே போக விடல. ஆனா அவருக்கு இந்த டவுட் என்ன தெரியுமா, அவருக்கு ஃபுல் டீடைல் தெரியாததால அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா இன்னமும் காங்மிங் சாகவே இல்ல. அந்த ரீசனால தான் இந்த இடத்துல ஃபார்மேஷனை போட்டு நம்ம ட்ராப் பண்ணி வச்சிருக்காருன்றது அவரோட தாட். அந்த ரீசனால இந்த சொன்ன செகண்டே நம்ம ஹீரோ அடுத்த பிளான் உருவாக்குறான். சரி, நீங்க சொல்ற மாதிரி அது உண்மையா இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்தா கண்டிப்பா அந்த காங்மிங்க ஜெயிக்க முடியும், இந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியும்னு சொல்ல. இதை கேட்ட உடனே அவருக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். ஏன் இது அவரு யோசிச்சாரு, ஆனா நம்ம ஹீரோ அடுத்த செகண்டே சொன்னா பாத்தீங்களா, இது ஒரு பல வருஷ பிளான். பட் நம்ம ஹீரோ அந்த சூழ்நிலை, அந்த வார்த்தை சொல்ற செகண்டே சொன்னானே, அப்பதான் அவருக்கு புரியுது இந்த பையன் எந்த அளவுக்கு புத்திசாலியா இருப்பான்னுட்டு. அவரால சிரிப்பு அடக்க முடியல, அவர் மீறி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு தெளிவாவே புரியுது இந்த பையன் கிட்ட நம்ம சுத்தி வளைச்சி பேச தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாவே பேசலான்னுட்டு. தம்பி உண்மைதான், நீ சொல்றதெல்லாம் உண்மை, ஆனா இப்போ பவரை வச்சுக்கிட்டு கண்டிப்பா சண்டை போடுறது பாசிபிள் இல்ல. இன்னும் நீ குறைஞ்சபட்சம் 100 வருஷம் கல்குலேஷன் பண்ணா மட்டுமே தான் ஓரளவுக்கு என் பக்கம் வர முடியும். அப்படி வந்தாதான் நீ ஏதாவது ஒரு சின்ன வகையில எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும்னு சொல்ல. நம்ம ஹீரோ அதுக்கு சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லிட்டா கண்டிப்பா அவர் எப்படியாவது இவனை கண்ட்ரோல் பண்ணி ஸ்லேவ் ஆக்கி அதை ஒரு மோசமான கொண்டு போய் விட்டுருவாரு. அந்த
ரீசனால நம்ம ஹீரோ சொன்ன விஷயம் என்ன, பவர் முக்கியம், ஆனா அதை விட புத்திசாலித்தனம் முக்கியம். அந்த புத்திசாலித்தனம் மூலமா பக்காவா ஸ்ட்ராட்டஜியா பிளான் பண்ணா அதுக்கும் சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்ல, இதை கேட்ட அவருக்கு சர்ப்ரைஸ். என்ன சொல்ல வர, உன்னோட ஸ்ட்ராட்டஜி மூலமா தப்பிக்க முடியும்னு சொல்ல வரையான்னு கேட்க, ஆன்சிஸ்டர் லிமிக்கு மேல இருக்கிறது டெனிட்டி. பட் என்ன விஷயம், அவங்க பவர் அதிகம், பட் அது முக்கியம் இல்ல. அவங்க எதுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல் சொல்லப்பட்டாங்கன்னா அவங்களால லாவை கண்ட்ரோல் முடியும், லா ஆஃப் நேச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த சொல்லப்பட்ட காங்மிங் எம்பர் அவரும் ஒரு லாவை தான் யூஸ் பண்ணிருக்கணும்னு சொல்ல, இதை கேட்ட உடனே இந்த எல்டருக்கு சர்ப்ரைஸ். என்னலா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ சொன்ன விஷயம், அதாவது டிசிப்ளின்குள்ள சண்டை போடணும், ஹர்ஸ்குள்ள சண்டை போடணும், அது மூலமா செத்தவங்களோட பவரை யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அப்ப இந்த லா என்ன, லா ஆஃப் லைஃப் அண்ட் டெத். கண்டிப்பா அதை தான் ஒரு மாஸ்டர் பண்ணிக்கணும், அந்த லாவை தான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கணும். அந்த ரீசனால தான் நமக்கு ஈக்குவலான ஹேரை சண்டை போட்டு ஜெயிக்கும் போது அவங்களை கொல்லத்துக்கு அப்புறமா அவங்களோட பவர் நமக்கு கிடைச்சிருக்கணும்னு சொல்ல, என்ன விஷயம்னா இது அந்த எல்டருக்கு ஆல்ரெடி தெரியும். பட் நம்ம ஹீரோக்கு தெரியுதான்றதால தான் அவர் டெஸ்ட் பண்ணிருக்காரு. நம்ம ஹீரோ சொன்னதால இப்ப நம்ம ஹீரோ முழுசா நம்பன அவரு. சரி என்ன பண்ணலாம் சொல்லு, இதுக்கு கவுண்டரா என்ன பண்ணலாம்? நம்ம ஹீரோக்கு சந்தோஷம், எப்படியோ பிளான் ஒர்க் ஆயிடுச்சு, அவன் நம்ப வச்சிட்டான். என்ன விஷயம், உண்மையாவே இவர் தாட் பண்ற மாதிரியே காங்மிங் உயிரோட தான் இருக்காரு, அவர்கிட்ட அந்த லா இருக்கு, அந்த லா வச்சு தான் நம்ம எர்ற கொள்றது மூலமா, அதாவது அந்த காங்மிங்கோட ஹெர்ற கொள்றது மூலமா நமக்கு பவர் கிடைக்குதுன்றத உண்மைக்கு முடிச்சிட்டாரு. சோ அந்த ரீசனால நம்ம சண்டை போட்டோம்னா கடைசியா இருக்கிற பர்சனை கொண்டு அவர் பவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவர் பவர் இன்க்ரீஸ் பண்ணிப்பாருன்றதுக்காக தான் இதை பண்ணிருக்காருன்ற ஒரு தாட் அந்த எல்டருக்கு மனசுக்குள்ள இருக்கு. நம்ம ஹீரோ அதை புரிஞ்சுக்கிட்டதால வேண்மிட்டே அவர்கிட்ட நீ நினைக்கிற மாதிரியே காமிங்க எதுக்கணும்னா அவர் பவருக்கு ஈக்குவலா நமக்கும் ஏதாவது ஒரு லாவோட பவர் தேவை. உங்களுக்கு அந்த லா வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஹெவன்லி டிவைட்ல கொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த லா பவர் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி உண்டுன்னு சொல். இதை கேட்ட உடனே அந்த எல்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றாரு. அவருக்கு புரிஞ்சு போச்சு, நீ என்ன வச்சு உன்னோட பிளான சாதிச்சு காசப்படுறியாரான்னு கோவப்பட்டு அட்டாக் பண்ணார்ல. ஆனா அது அட்டாக் கிடையாது, அதுக்கு பதிலா அது ஒரு ஸ்பெல், நம்ம ஹீரோவை ரிமோட் ட்ராக்கிங் பண்ற ஸ்பெல். அது மூலமா நம்ம ஹீரோ எங்க போனாலும் அவரால தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஹீரோ இந்த ட்ராக்கிங் ஸ்பெல்ல பத்தி சொல்லி கூட இந்த ரெண்டு பொண்ணுகிட்டமே எக்ஸ்பிளைன் பண்ண, இதை கேட்ட உடனே எல்டருக்கு சர்ப்ரைஸ். அப்ப இத பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படிதானே, அப்ப இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு தெரியும் தானே சொல்ல, கண்டிப்பா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். கிரேட் எம்பரர் காங்மிங்க டிஃபீட் பண்ணி நீங்க ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா நான் உதவேன்னு சொல்ல, கிட்டத்தட்ட நம்ம ஹீரோக்கும் அவருக்கும் நடக்கிற சண்டை பிசிக்கல் சண்டை இல்ல, மென்டல் சண்டை. அதாவது யார் புத்திசாலித்தனமா யார் வார்த்தையை வெளியே விடாம அவங்களுக்கு தேவைப்படுற சாதிச்சுக்கிறாங்கன்ற சண்டை. அவரு புரிஞ்சு போச்சு என்ன விஷயம், இந்த பையன் உண்மை சொல்றான், நம்ம கண்டிப்பா ஏமாத்த பாசிபிள் இல்ல, இவன் பாசிபிள் நினைச்சுன்னு தப்பிச்சாலும் கண்டிப்பா ட்ராக் பண்ணி கொண்டுலான்னு சொல்லிட்டு அவரு எதுவுமே யோசிக்காம அங்கிருந்து மறைய, நம்ம ஹீரோக்கு எப்படியோ ஒரு வகையில் லக்கு. என்ன விஷயம், அவனுக்கு எதிரி கொஞ்சம் முட்டாள அந்த ரீசனால, அதாவது அந்த பிளாக் பிரஷர்ல இருந்து வெளியே வர முடியாம போனதுக்கான ரீசன் இந்த இடத்துல போட்டு ஃபார்மேஷன். பட் இப்போ வெளியே வந்ததுக்கான காரணம் நம்ம ஹீரோ அன்லாக் பண்ணுது. பட் இந்த டீடைல் அவருக்கு தெரியாது. அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ பவர் அதிகமாகி திரும்பி வந்த ரீசனால தான் அவரால் வெளியே வந்திருக்க முடியுது. அந்த ரீசனாலே பெரும் சண்டை வந்தா கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம், நம்ம ஜெயிச்சோம்னா கண்டிப்பா நம்மள அந்த காங்மிங் கொன்றுவான்ற ஒரு முட்டாள்தனமான முடிவால தான் அவரு நம்ம ஹீரோவை இப்போ உயிரோட விட்டுட்டு போறாரு. டூவானுக்கு என்னாச்சுன்னு பாருங்கன்னு சொல்ல, டூவான் மன்னிப்பு கேட்கறான் நம்ம ஹீரோ கிட்ட. ஏன் அவ தன்னோட அப்பா அம்மாவோட கலரையை பார்க்கணும் போகாம இருந்திருந்தா நம்ம ஹீரோ இங்க வந்ததுக்கான டீடைல் அவருக்கு தெரிஞ்சிருக்க பாசிபிள் இல்ல. வெளியே இந்த ஃபார்மேஷன் அன்லாக் ஆயிடுச்சுன்ற விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்க பாசிபிளே கிடையாது. டூவான் உள்ள போனதுக்கும் இங்க ஃபார்மேஷன் அன்லாக் ஆயிடுச்சுன்றதுக்கும் என்னடா சம்பந்தம் கேட்டீங்கன்னா இருக்கு. டூவானோட பவர் என்ன, கிட்டத்தட்ட ஆன்சிஸ்டர் ரெலிம்ல பீக் அளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டா அந்த லேடி நாங். சோ அந்த ரீசனால இவன் பவர் கண்டிப்பா ஆன்சிஸ்டர் ரெலிம்ல ஒரு 5th 6th மேல தான் இருக்கணும். சோ அந்த ரீசனால இந்த இடத்துக்குள்ள ஆன்சிஸ்டர் ரெலிம் சேர்ந்தவங்க யாராலுமே வர முடியாது. இன்னும் முக்கியமா சொல்ல போனா ஹெவன்லி ஃபெட்டட் ரெலிமாலேயே இந்த இடத்துக்குள்ள பவர் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அவங்கள தண்டர் அட்டாக் பண்ணி கொள்ளும். அந்த விஷயத்தை ஆல்ரெடி அட்டாக் பண்ண அந்த டீமன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதாவது தான் அவங்களோட கல்டிவேஷனை அவங்க சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கதாகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரீசனால இப்போ ஒரு ஹெவன்லி ஃபெட்டட் லிமிட் தாண்டி ஒரு ஆன்சிஸ்டர் லிமிட் பர்சன் உள்ள வந்திருக்கானா, அதுவும் நம்ம ஹீரோ கூட இருந்த பர்சன் வந்திருக்கா அப்படின்னா அப்ப என்ன விஷயம், அப்ப வெளியே அவரு போகலாம், அவருக்கு ஆபத்து இல்ல அப்படின்றத உணர்த்தியாச்சு. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோ கண்டிப்பா வந்திருப்பான்றதும் அவர் உணர்ந்துட்டாரு. அந்த ரீசனால தான் டுவான் உள்ள போனதால தான் அவர் வெளியே வரதுக்கான ரீசன் உருவாச்சு.
அப்ப விஷயமே என்ன, நம்ம ஹீரோ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புரியல. டேய் நீ இதுக்குள்ள தேவையில்லாம அவனை ஹெவன்லி டெவில கொன்னு அந்த லாப்பை அப்சர்வ் பண்ண சொன்ன. ஆல்ரெடி ஒரு பவர் அந்த இவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சிஸ்டர் நிலைமைக்கு மேல கண்டிப்பா அந்த டெனிட்டி லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட பர்சனை ஆல்ரெடி ஜெயிக்கிறதே கஷ்டம், இன்னும் லா பவரை கத்துக்கிட்ட ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டமாச்சுடான்னு கேட்க நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இல்ல. அதுக்கு காரணம் இருக்கு. என்ன, அந்த ஹெவன்லி டெவில் வேணும்னா லா பவர் வேணும்னா போக வேண்டிய இடம் ஹோலி டெவில் ஆன்சிஸ்டர் ரெலிம். அதாவது கிட்டத்தட்ட அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா டீமனுங்களுக்கு சொந்தமான பிளேஸ். ஸோ அந்த இடத்துல போனார்னா கண்டிப்பா அவரு சீக்கிரமா வெளியே வர முடியவே முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த காமிங் எம்பரர் ஜெயிக்கிறதுக்கு அந்த லா பவர்லாம் தேவையில்ல, சும்மா வேணுமிட்டே போய் அவன் அனுபவிக்கட்டும்ன்றதுக்காக தான் சொன்னேன்னு சொல்ல. இதை கேட்ட நம்ம ஹீரோட க்ளோஸ்ல மொத்த பேருக்கும் பயங்கரமான ஷாக்கு. அட பாவி, அப்படிப்பட்ட பர்சன் கிட்ட கதையா விட்டுருக்கன்னு ஷாக்காக நம்ம ஜியூனுக்கா உயிர் போற நேரத்துல கூட இப்படிப்பட்ட கேடுத்தனமான பிளான உன்னை தவிர வேற எவனாலுமே யோசிக்க முடியாதுடான்றா. நம்ம ஹீரோவா வேற என்ன பண்ண, இந்த உலகத்துல என்ன மாதிரி நல்ல பசங்க உயிரோட வாழ்றதுன்றது பாசிபிளே இல்ல. வேற வழி இல்லாததான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன தள்ளப்பட்டுட்டாங்க. அதனாலதான் நான் இப்படிலாம் நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. இல்லன்னா என்ன மாதிரி ஹானஸ்டான பர்சன் சீக்கிரமாவே இறந்துருவேன் அப்படின்னு சொல்ல. இது கேட்ட ஜியோனுக்கா சிரிப்பா அடக்க முடியல. டேய், அதாவது அவங்க நல்லவங்க இல்ல, அந்த ரீசனா தான் கேட்டவன ஆயிட்டேன். சரிதான், ஆமாப்பா உண்மைதான்ப்பா. அவன் ஸ்டார்டிங்ல நல்லவனா தானே இருந்தான் பாஸ்ட் லைஃப்ல, அதுக்கப்புறம் தான் மாட்டான்ல. அங்க டூசிக்கு புரியல என்ன விஷயம். இப்படி பிளான் பண்ணி அவனை அமிச்சிட்டேன், பட் அவன் திரும்பி வந்தானா அவன் எப்படி சண்டை போடுது. கண்டிப்பா நம்ம பவர் யூஸ் பண்ணி அவனை ஜெயிக்கிறதுன்றது பாசிபிளே இல்ல. உண்மைதான், பட் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பயங்கரமான பிளான் இருக்கு. என்ன, இந்த இடத்தை இந்த ரிஸ்க் எடுத்து அன்லாக் பண்ணதுக்கான காரணமே என்ன, இந்த இடத்துல அந்த ஹோலி எம்பரர் எதுக்கிறதுக்கான காரணமான அந்த புக்கு. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்கு, நிறைய வெப்பன்ஸ் இருக்கு சொல்லிருக்காங்கல்ல. அதை யூஸ் பண்ணி கண்டிப்பா அதை வழி கிடைச்சிரும்னுட்டு அவன் சந்தோஷப்பட நம்ம ஹீரோ ஹண்ட ஆரம்பிச்சிட்டான். ட்ரெஷர் ஹண்ட். அவன் ஃபர்ஸ்ட் கிடைச்சது 9 டார்க்னஸ் சோல் ரிட்டர்ன் கிராஸ். நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு ஷூவை தேத்திக்கிட்டு இருக்கா. ஓடாதடா தேத்திக்கிட்டு இருக்க. டூசி ஒரு ஷூஆர எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அதாவது கத்தி. அங்க இருக்கவங்க மொத்த பேருமே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, யாரு எவ்வளவு ட்ரெஷரை ஆள்றதுன்னுட்டு போட்டி போட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. எங்கெங்கெல்லாம் ட்ரெஷர் இருக்குன்னு சொல்றது நம்ம காடஸ் தான். அந்த அம்மா தான் இந்த இடத்துல இங்க இருக்கு, இந்த இடத்துல இது இருக்குன்ட்டு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இப்போ வந்து ஒரு இடத்துல ரெண்டு மலை, பாறை இல்ல மலை, பெரிய மலை, அதுக்கு நடுவுல ஏதோ ஒரு ஃபார்மேஷன். அந்த ஃபார்மேஷன் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஷீல்டு மூலமா கவர் பண்ணப்பட்டிருக்க. இந்த இடத்துல தான் நான் ஃபீல் பண்ணதுலயே பவர்ஃபுல்லான ட்ரெஷர் இருக்குன்னு சொல்ல. நம்ம ஹீரோ க்ளோஸ்ல போக அப்பதான் எனக்கு தெரிய வருது, அந்த இடத்துல இருக்கிறது ஷீல்டு இல்ல, அது ஒரு ஃபார்மேஷன், ஒரு பேரியர். நம்ம ஹீரோ அது தொட்டு பார்க்கறான், பட் அவனால கரெக்டா இது எந்த டைப் ஃபார்மேஷன் பேரியர்னு கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ள காடஸ் இத நான் பாத்துக்கிறேன், நீ ஒதுங்கி நில்லுன்னுட்டு அவங்களோட பவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்க. அவங்க அதை எப்படி டெக்னிக் மூலமா அன்லாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய மீட்ரைடு அதை கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த ஃபார்மேஷன் அட்டாக் பண்ண. அந்த பேரியர் அப்படியே பிளாஸ்ட் ஆக அடுத்த செகண்டே அது ரெக்கவர் ஆக நம்ம ஹீரோக்கு சர்ப்ரைஸ். என்ன மேட்டர் ஃபேக்ட், அந்த அட்டாக் அவ்வளோ பவர்ஃபுல், ஆனா அந்த பேரியருக்கு எதுவுமே ஆகல. சின்னதா பிளாஸ்ட் ஆச்சு, ஆனா அடுத்த செகண்டே அது பயங்கர ஸ்பீட்ல ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அது ரெக்கவர் ஆச்சுல, அதை பார்த்த ஹீரோக்கு ஷாக்கு. ஏன்னா அது யூஸ் பண்ண பவர் ஸ்பேஸ் அண்ட் லாவோட பவர், அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைமோட லா பவர் யூஸ் பண்ணி தான் இந்த பேரியர் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ரீசனால தான் அது டிஸ்ட்ராய் ஆனாலும் திருப்பி ரெக்கவர் ஆயிருக்குன்றது நம்ம ஹீரோக்கு சர்ப்ரைஸை கொடுக்குது. காடஸுக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் தான். ஏன்னா லாலியே ரொம்பவே மிஸ்ட்ரியான லா, அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் தான். அதை யாராலுமே முழுசா தெரிஞ்சுக்க முடியாது, இதுதான் அவங்களோட நம்பிக்கை. பட் அப்படிப்பட்ட ஒரு லாவை கத்துக்கூடிய புக்கு இந்த இடத்துல இருக்கு. அதை தேடிதான் வந்திருக்காங்க ஹோலி எம்பரரே கொல்றதுக்காக. ஆனா அந்த ஹோலி எம்பரரா மாறதுக்கான காரணமா இருந்தது அந்த புக்ல இருந்த 3 பேஜ் தான். நம்ம ஹீரோ இப்போ அந்த பேரியரை ஸ்டடி பண்ணி அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணலாம், பட் அது டைம் வேஸ்ட். அந்த ரீசனால அவன் புத்திசாலித்தனமா அவன் கிட்ட இருந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் புக்கோட 2 பேஜை பயங்கர ஸ்பீட்ல அதை ரிலீஸ் பண்ணி அதை ஸ்பின் பண்ணி அது மூலமா வந்த பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண. அடுத்த செகண்டே அந்த பேரியர் கேன்சல் ஆக ஆரம்பிக்குது. சோ அந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ உள்ள பூந்துட்டான். உள்ள பூந்தவங்களுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். ஏன் தெரியுமா, அந்த இடத்த ஃபுல்லாவே
டைம் அண்ட் ஸ்பேஸ் லாவை அவனால உணர முடியுது. அந்த இடத்துல டைமோட ஃப்ளோவே ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. அதை விட ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம், அந்த இடத்துல ஒரு டியர் இருக்கு. அது ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு லெஜெண்டரி டியர். நம்ம ஹீரோ அதை பார்க்க, அதுவும் நம்ம ஹீரோவை பார்க்க அடுத்த செகண்ட் அது ரிலீஸ் பண்ண அந்த பவர் நம்ம ஹீரோக்கு தாங்க முடியாத தலைவலியை கொடுக்க ஆரம்பிக்குது. அவன் தலையை பிடிச்சி துடிக்க, இதை பார்த்த காடஸ் நம்ம ஹீரோ எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் ட்ரை பண்ண. பட் அவ அன்கான்சியஸ் ஆக நம்ம ஹீரோ கண்ணை திறக்கும் போது அவனுக்கு முன்னாடி இருந்தது டெசர்ட் காட் பேலஸ். இந்த லைஃப்ல அதனால பார்க்கவே முடியல. ஏன்? அந்த பிளேஸ் டிஸ்ட்ராய் இருந்தது. ஆனா அந்த பிளேஸ இப்ப நம்ம ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் டியர் தான் கண்டிப்பா நம்ம இதை கொண்டு வந்திருக்கணும். ஆனா எதுக்காகன்னு எனக்கு புரியல. அப்ப நம்ம ஹீரோ யாரோ பின்னாடி வரத ஃபீல் பண்ணி திரும்ப அவனுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோவோட பாஸ்ட் உருவம். அந்த உருவம் நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி போக அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது இது உண்மை இல்ல, இது நம்ம ஹீரோவோட பாஸ்ட் மெமரின்னுட்டு. இருந்தாலும் அந்த டியரையும் கொண்டு வந்ததுக்குன்னா ஏதாவது ரீசன் இருக்கணும்ல. அந்த ரீசனால அவனோட பாஸ்ட் லைஃப்ல வந்த அந்த பர்சன் கிட்ட இவன் பேச ட்ரை பண்றான். பட் அது எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம பாஸ்ட் லைஃப்ல எப்படி இந்த பேச வச்சு போயிட்டு இருந்தானோ அதே மாதிரி அவன் போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. ஒருவேளை நம்மளால இன்டராக்ட் பண்ண முடியாது போல, பார்க்க மட்டும் தான் முடியும் போலன்னுட்டு அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். போயிட்டு இருந்த அவனுக்கு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தவன் ஃப்ரண்ட்ல போன அந்த பாஸ்ட் லைஃப்ல அந்த உருவம் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் புக்கை எடுத்தது பாத்தீங்களா, அதை அவன் கவனிக்கல. அந்த புக்கை அவன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை அவன் பார்க்கறான். டைம் அண்ட் ஸ்பேஸ் புக்கா அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆக அடுத்த செகண்டே வந்த ஒளி அப்படியே அவன் கண்ணை மறைக்க, அந்த ஒளி மறைய நம்ம ஹீரோ கண்ணை திறக்க அங்க அவனோட பாஸ்ட் செல்ஃப் காணாம போயிடுச்சு. ஆனா அதுக்கு பதிலா அந்த இடத்துல டைம் அண்ட் ஸ்பேஸ் புக் அப்படியே மினிக்கிட்டு இருக்க. அந்த க்ளோவான புக்கை நம்ம ஹீரோ தொட அடுத்த செகண்டே நம்ம ஹீரோக்குள்ள மெமரி திணிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு தெரிய வருது பாஸ்ட் லைஃப்ல அவன் இறக்கும் போது இந்த புக்கு தான் தன்னை இங்க கொண்டு வந்தது. அது மூலமா தான் பாஸ்ட் லைஃப்க்கு வந்தா நடந்தது. அது மட்டும் கிடையாது, இப்ப நம்ம ஹீரோ கையில இருக்கிறது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் கிடையாது, இதுதான் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் டீமன் ஸ்பிரிட் புக்கோட ஒரிஜினல். பாஸ்ட் லைஃப்லயும் நம்ம ஹீரோ இந்த புக்கை எடுத்தான்ல, அது கண்டிப்பா ஒரு சான்ஸ், ஒரு என்கவுண்டர். அதாவது இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்ல நிறைய நோட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு ஃபேட் பத்தினா ஜஸ்ட் சிங்கிள் லைனா இருக்காது, ஒரு 3 நாள் என்ன பிரிஞ்சிருக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு நோட் மூலமா தான் நம்ம ஹீரோ லக் மூலமா இந்த புக்கு கிடைச்சிருக்கு பாஸ்ட் லைஃப்ல. இது நம்ம ஹீரோ உணர அடுத்த செகண்டே அந்த பேலஸ் அப்படியே அழிய ஆரம்பிக்க, அதுக்குள்ள அந்த டியர் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. அந்த பேரியருக்குள்ள இந்த சீக்ரெட் ரிலீம் இருந்ததுல்ல, அந்த இடமே அப்படியே மாறி போச்சு. அதை பார்த்த காடஸுக்கா நமக்கு லக் இல்ல போல, அது டைம் அண்ட் ஸ்பேஸ் புக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தும் கிடைக்க முடியாம போயிடுச்சேன்னு நம்ம ஹீரோ அன்கான்சியஸா இருந்து அவன் கண்ணை திறக்க ஆரம்பிக்கிறான். இல்ல நம்ம ஃபேட் ஒன்னியும் கிடைக்க முடியாம போல, நமக்கு லக் இருக்குன்னு சொல்லி அவன் கண்ணை திறக்கும் போது சொன்ன வார்த்தை, நான் டைம் அண்ட் ஸ்பேஸ் புக்கை அப்டெயின் பண்ணிட்டேன்னு சொல்ல, 10வதுக்கு அதை முழுசா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல. இதை கேட்ட காடஸ்க்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். நம்ம ஹீரோ அவன் இப்பதான் முழுசா புரிஞ்சுக்கிட்டான். அதாவது அந்த புக்கு எப்பவுமே நம்ம ஹீரோ கூட தான் இருக்கு. பட் என்ன விஷயம், அது வேற ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ்ல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் புக்கோட மொத்தத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ரீசனால அவனோட டைம் லைன்ல அந்த புக்கை பிசிக்கலா அவனால கொண்டு வர முடியுது. நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த புக்கு கிடைக்கும் போது அதுல என்ன இருக்குன்றது அவனுக்கு சுத்தமா புரியல. செகண்ட் லைஃப் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சுது. ஆனா அவனோட அன்கான்சியஸ் மூலமா அந்த புக்கு அவன் மைண்ட்ல ஃபீல் பண்ணவன் இருக்க ட்ரை பண்ணா. பட் விடல. ஏன்னா நம்ம ஹீரோ ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்க ட்ரை பண்ண அந்த ரீசனால தான் நம்ம ஹீரோவோட அந்த மெமரியவே அது அழிச்சிடுச்சு. பட் இப்போ நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட அந்த டேரோட ஹெல்ப் மூலமா டைம் அண்ட் ஸ்பேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திருப்பியும் அந்த புக்கை ஃபீல் பண்ண ரீசனால அவனுக்கு இப்போ அந்த புக்கை அவனோட டைம் லைன்ல பிசிக்கலா வெளியே கொண்டு வரதுக்கான ஈஸியான வழி கிடைச்சிருச்சு. அதே டைம் அந்த புக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற நாலேஜும் அவனுக்கு கிடைச்சிருச்சு. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே டைம் அண்ட் ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணி மட்டுமே தான் இருக்கு, கிட்டத்தட்ட சார்ந்து மட்டுமே இருக்கு. அதனால அழிஞ்சு திரும்பி கொண்டு வரதும் சரி, நல்லா இருக்கிறத சுத்தமா இல்லாம அழிக்கிறதும் சரி, அந்த புக்கோட பவர் மூலமா முடியும். பட் எனக்கு புரியாத விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஹீரோ அன்லாக் பண்ணதுக்கும், அதாவது இந்த மினி வேர்ல்ட அன்லாக் பண்ணதுக்கும், இந்த இடத்துல ட்ரெஷர் இருக்குல்ல அந்த பிளேஸை கண்டுபிடிச்சதுக்கும் எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இந்த பிளேஸ் ஆல்ரெடி இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் என்ன விஷயம், காட்ஸ் ஹெல்ப் மூலமா அவன் அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான்.
ஓகே, இந்த இடத்த அன்லாக் பண்றதுக்கு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப்பா இருந்தது அவகிட்ட இருந்த 2 பேஜ். பட் அது ஆல்ரெடி அவகிட்ட இருந்தது. சோ அவ அன்லாக் பண்ணாமையே, அதாவது இந்த மினி வேர்ல்ட அன்லாக் பண்ணாமையே இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும், இந்த புக்கு கண்டுபிடிச்சிருக்க முடியும்ன்ற பாசிபிலிட்டி இருக்கா? இதுதான் என்னோட தாட். நம்ம ஹீரோக்கு பயங்கர மன சந்தோஷம். இந்த புக்கோட பவர் எப்படி வேணா இருந்து போட்டோம், அதோட முக்கியமான விஷயம் என்ன, அவனோட கோல் அந்த ஹோலி எம்பரை எதுக்கிறதுக்கான பவர் இந்த புக்கு மூலமா கிடைக்கும். அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட திரும்பி வரும்போது எல்லாரும் சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் பயங்கரமான சந்தோஷத்துல இருக்கான். ஏன் தெரியுமா, அவன் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பியர், அது ஒரு டிராகன் கயோட்டிக் ஸ்பியர். இந்த ஸ்பியர் உனக்கு கிடைச்சதுன்னு கேட்க, நான் சும்மா போயிட்டு இருந்தேன்டா. அந்த டைம் எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு, என்ன யாரோ கூப்பிடுற மாதிரி. அந்த ரீஸ்னால அந்த வல்கானிக் கிராக்குள்ள நான் போனேன். அதாவது வல்கானிக்ல, அதாவது எரிமலை, அதோட கிராக்குள்ள இவனுக்கு இது கிடைச்சிருக்கு. அங்க டூசி கிட்ட ஒரு கிறிஸ்டல் இருக்கு. அது மூலமா அவனோட கல்டிவேஷன் ஸ்பீட பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்ப நீங்க யார் பாத்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு Dress கிடைச்சிருக்கு. அது அவ உள்ள போட்டுக்கூடிய Dress. இது சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோவா ஒரு பிரச்சனையும் இல்ல, நைட் Dress எனக்கு காட்டு, கண்டிப்பா அது என்னென்ன ஹெல்ப் இருக்கும், என்ன அட்வான்டேஜ் இருக்கும் எல்லாத்தையும் சொல்லி தரேன்னு சொல்ல, இதை கேட்ட ஜியோனுக்கு பயங்கரமான கோவம். டேய், திருப்பி இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சேன்னு. இல்ல நான் அப்பாவி ஹெல்ப் பண்ண மட்டுமே ட்ரை பண்றேன்னு சொல்ல, நம்பிட்டேன், இந்த வேலையை வச்சுக்காதுன்னு சொல்ல, எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துறதுக்கு கத்துக்கிட்டு டிகிரி படிச்சவன் யாரு, நம்ம ஹீரோ க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் சொல்றான், ஏமா அவனை சந்தேகப்படாதம்மா, அவன் அந்த அண்டர்வியரோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசைப்பட்டிருப்பான், வேற எதுவும் இல்ல, அவன் ரொம்ப நல்லவன். ஜியோனை சமாளிக்கணும்னு ஆசையில இருந்து நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு என்ன சொன்னாலும் முழுசா புரிஞ்சிக்காம, ஆமா அவன் சொல்றதுதான் உண்மைன்னு அடுத்த செகண்டே அவன் ஷாக் ஆகி, ஐயோ இல்ல டிசைன் நான் பார்க்க விரும்பல, ஜஸ்ட் அவளுக்கு ஹெல்ப் பண்ணதான் ஆசைப்பட்டேன்னு சொல்ல. நல்ல வேலை அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா டாபிக்க மாத்திட்டா. ஜியோன் உனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்க, அவளுக்கு ஒரு நெக்லஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த நெக்லஸோட பவர் பாத்தீங்கன்னா அவளோட பிளட் லைனுக்கு சூட்டபிளான ஸ்னோ விண்ட் பவரோட இருக்கு. சோ கண்டிப்பா இது என்னோட ஆன்சிஸ்டர் சம்பந்தப்பட்ட ஒன்னா தான் இருக்குன்னு நம்புறா. ஜியோனுக்கு ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா கண்டிப்பா அவளோட ஆன்சிஸ்டர் நம்புறா. அது மட்டும் கிடையாது, அவ கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க சீக்ரெட் டெக்னிக் இது கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சந்தோஷப்படா. ஒரு நிமிஷம், ஆமாப்பா, இவ கல்டிவேஷன் பண்ற பிளட் லைன் டெக்னிக் நம்மளால தெரியும். ஏன்னா இவரோட ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஸ்னோ விண்ட் அதே பிளட் லைன் உள்ளதால தான் அவளை அடுத்த ஹெர்ரா மாத்தணும், அதாவது லீடரா மாத்தணும் ஆசைப்பட்டிருப்பாங்க அந்த லேடி. அப்ப அவங்க கல்டிவேஷன் பண்றதும் ஸ்னோ விண்ட் தானா? அப்ப ஒருவேளை இவங்க இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லப்பட்ட அந்த ஸ்னோ விண்ட் காட் ஸ்பிரிட் இருக்குல்ல, அதுக்கும் அந்த லேடி நேங்கோட செக்டுக்கும் சம்பந்தம் இருக்குமா? அப்ப 6 காட்ஸ் 6 செக்ட். அப்ப அந்த சொல்லப்பட்ட 6 காட்ஸ் இறந்து போனவங்க சண்டை போட்டு அவங்க தான் அந்த செக்டோட ஒரிஜினல் ஆன்சிஸ்டர்ஸா? ஓ மை காட், எபிசோடு வர காம்ப்ளெக்சிட்டி ட்விஸ்ட் அது இதுன்னு பயங்கரமா பிரேக் ஆக ஆரம்பிக்க, நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, டேய் உனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்றான்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவனோட டைம் அண்ட் ஸ்பேஸ் டீமன் புக்கை காட்ட, அதை பத்தி அவங்களுக்கு தெரியறதுக்கு பாசிபிளே இல்லை. ஏன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே சோலோவா அனுபவிச்சது நம்ம ஹீரோ மட்டும் தான். அதனால அந்த சீரியல் காட்டுறது நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் டீமன் ஸ்பிரிட் புக் இருக்குல்ல, அதோட பவுண்ட்லெஸ் ஸ்பேஸ்க்குள்ள கொண்டு போயிட்டா. அந்த இடமே பிரம்மாண்டமா இருக்கு. விஷயம் என்ன தெரியுமா, டைமையும் ஸ்பேஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதால, எஸ் டைமை மட்டும் தான் நம்ம ஹீரோ இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணி கல்டிவேஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். பட் ஸ்பேஸோட பவரை யூஸ் பண்ணது இல்லைல்ல. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா, அந்த புக்குக்குள்ள இருக்கிறது ஒரு பயங்கர பெரிய ஸ்பேஸ். இது பார்க்கறதுக்கே ஒரு பயங்கர பெரிய இடமா இருக்குல்ல, அந்த இடத்துல பவர்ஃபுல்லான காட் லெவல் ஸ்கிரிப்ட்ஸ் டெக்னிக்ஸ், இந்த உலகத்துல பவர்ஃபுல் சொல்லப்பட்ட எல்லா பவர்ஃபுல் டெக்னிக்கா இருக்கட்டும், ஸ்கிரிப்டா இருக்கட்டும், என்னென்ன டெக்னிக் என்னென்ன இருக்கோ எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அதை அக்சஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் புக்குள்ள இருக்கு. இதை கேட்ட எல்லாருக்குமே பயங்கரமான சந்தோஷம். அங்க இருக்க ஒரு புக்கையும் பார்த்துட்டு இருக்க, ஏன் காடஸுக்கே பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா அந்த இடத்துல இருந்து ஹெவன்லி ஃபயர் அந்த டெக்னிக் கத்துக்கிட்டா இந்த எர்த் அண்ட் ஹெவனையே ஃபயர் மூலமா, அதாவது ஃபயர்ன்றது
5 சொல்லப்படுற இயற்கையான விஷயத்துல ஒண்ணு. அப்படிப்பட்ட ஒண்ணு எல்லா இடத்துலயுமே இருக்கும்ல. அப்படி ஹெவன் எர்த் இருக்கிற எல்லா ஃபயருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுக்கான பவர்ஃபுல்லான கல்டிவேஷன் டெக்னிக் தான் இந்த ஹெவன்லி ஃபயர் டெக்னிக். ஹெவன் அண்ட் எர்த்தையே டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது அழிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஃபயர் அந்த டெக்னிக் கிட்ட இருக்கு. ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்த எல்லா பவர்ஃபுல்லான டெக்னிக்கையும் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நிறைய வெளி உலகத்துல இப்ப இல்ல, டைம்ல அழிஞ்சு போச்சு நாட்கள் ஒண்ணுதால. பட் இந்த இடத்துல அது எல்லாமே இருக்கு. நம்ம இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கா எதை சூஸ் பண்றதுனே தெரியல, எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கு, எதை சூஸ் பண்றதுனே தெரியல. அதுக்குள்ள டூசியா டேய் நம்ம டெக்னிக் கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கமே அதுவே ஒரு காட் லெவல் தான். பட் என்ன விஷயம், அந்த டெக்னிக்கை உருவாக்குனது நம்ம ஹீரோ. நமக்கு எது சூட்டபிள்னுட்டு அவ தெரிஞ்சு உருவாக்குன டெக்னிக். அந்த ரீசனால அது மூலமா பவர் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ட்ரெஷர் தான், காட் லெவல் தான். ஆனா என்ன விஷயம், அதை முழுசா நம்மளால கத்துக்க முடியுமா, அதுக்கான திறமை நம்மளுக்கு இருக்கான்னுட்டு நமக்கே தெரியாது. ஏன் இந்த ஒரு டெக்னிக் கத்துக்கிறதுக்கு நமக்கு இந்த லைஃப் டைமே பத்தாம கூட போலான்னு சொல்ல. அந்த இடத்துல லாஜிக்கலா யோசிச்ச ஒரே பேர்சன் டூசி மட்டும்தான். பட் நம்ம என்ன சொல்றான், அதை பத்தி நீ கவலையே படுத்தவல. ஏன் டைம் பத்தாதானே பிரச்சனை. இந்த இடத்துல டைம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். அந்த ரீஸ்னால இந்த டைம் ஓடவே ஓடாது. உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணாலும் டைம் எடுத்து நீங்க பொறுமையா ஆசைப்படுற டெக்னிக்கை கத்துக்கங்கன்னு சொல்ல. இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு, இன்க்ளூடிங் காடஸ். ஏன்னா காடஸ் கூட இதை பத்தி டீட்டெயில் தெரியாது. ஏன்னா நம்ம ஹீரோ இது மாதிரி ஃப்ரீஸான பொசிஷன்ல கல்டிவேஷன் பண்ணானே அது எல்லாமே அவனோட சி வேர்ல்டுக்குள்ள மட்டும்தான். எஸ், அது அவனோட மேப்புக்குள்ள உட்காந்து அவனோட சி வேர்ல்டுக்குள்ள இருந்த அந்த வெயினோட ஹெல்ப் மூலம் மட்டுமே பாசிபிள் ஆச்சு. அந்த ரீசனால தான் யாருக்குமே அதை பத்தின டீடைல் தெரியவே தெரியாது. இப்ப தெரிஞ்சதாலதான் அவங்க அந்த அளவுக்கு ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஆசை பொறுமை ரெண்டு மட்டும் இருந்தா போதும். இந்த இடத்துல இருக்கிற எல்லா டெக்னிக்கும் கத்துக்க ஆசைப்பட்டாலும் நீங்க கத்துக்கலாம். அதுக்கான டைம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்பேஸ் தான் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் புக்குள்ள இருக்க இந்த ஸ்பேஸ். அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல நம்ம ஹீரோவால ஒரு சின்ன டிராபேக் என்ன, 10 பேரை மட்டுமே ஒரு டைம் கொண்டு வர முடியும்னு சொல்றான். பட் என்ன விஷயம், 10 பேரை இது மாதிரி ஒரு ஸ்பேஸ்க்குள்ள கொண்டு வரதுன்றது ஒரு பெரிய விஷயம். நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கா பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா தலைவர் பயங்கரமான லேசி. ஸோ இந்த இடத்துல எவ்வளவு டைம் எடுத்து போய் கல்டிவேஷன் பண்ணலான்றதால அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம பவரை ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு சொல்லி சந்தோஷப்பட கிட்டத்தட்ட நம்ம இன்விசிபிள் ஆகும். அதாவது நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஆளே இருக்க முடியாதுன்னு சொல்ல. பட் அப்ப நம்ம ஹீரோட மூஞ்சி மாற ஆரம்பிக்குது. உண்மை, நம்ம பவர் இன்க்ரீஸ் ஆகும். பட் என்ன விஷயம், அப்ப கூட ஹோலி எம்பரை ஜெயிக்கிறதுன்றது ஈஸியான விஷயம் இல்லைன்னு சொல்ல. அப்பதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு புரிய ஆரம்பிக்குது, நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு உண்மையாவே வேடா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு கேட்க. உண்மைதான், அந்த அளவு உண்மையாவே பயங்கரமான பவர்ஃபுல்லான பர்சன். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா பயங்கர பவர்ஃபுல்லான எல்லாருமே அவரை எதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் யாராலுமே ஜெயிக்க முடியல. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட சொல்லவே முடியாத அளவுக்கு பயங்கரமான ட்ரெஷர்ஸ் கணக்கு இல்லாம குவிஞ்சிருக்கு. அவரோட பவருக்கு லிமிட்டே இல்லை. அப்படிப்பட்ட பர்சன் கூட நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணா மட்டுமே, அதாவது பவரை யாராலுமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லா மாத்தினா மட்டுமே அவர் கூட சண்டை போடுறதுக்கான தகுதி கிடைக்கும். அப்ப கூட அவர் ஜெயிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம்னு சொல்ல. நம்ம ஹீரோ இந்த ரியாக்ஷன் கொடுத்த பார்த்த செகண்டே மொத்த பேருக்கு புரிஞ்சு போச்சு, நீ கவலைப்படாத, கண்டிப்பா அதுக்கான வழியை நாங்க பாக்குறோம், நம்ம மொத்த பேரும் ஒன்று சேர்ந்தா கண்டிப்பா அதுக்கான பாசிபிலிட்டி கிடைக்கும்னுட்டு அத்தனை பேருமே அங்க இருக்க அவனுக்கு சூட்டபிள் டெக்னிக் கிடைக்குமா, பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்ட்டு கல்டிவேஷன் பண்ண மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோகத்துல இருக்க நம்ம ஹீரோவை என்கரேஜ் பண்ற மாதிரி நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஆமாடா கண்டிப்பா நம்மளால முடியும், ஒன்னு சேர்ந்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியும், நீ கவலைப்படாத, அதுக்கான வேலை நம்ம பாப்போம்னு சொல்லிட்டு அவன் என்கரேஜ் பண்ணிட்டு அவனும் கல்டிவேஷன் பண்ண போறான். எப்பவுமே லேசா இருக்க அவனும் நம்ம ஹீரோக்காக கல்டிவேஷன் பண்ண போறான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அந்த சுகமான ஃபேஸ் அப்படியே மலர ஆரம்பிக்குது. அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா பாஸ்ட் லைஃப்ல தன்னந்தனியா நின்று சண்டை போட்ட அவனுக்கு இப்ப துணைக்கு கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்ப நமக்கு ஒரு ஃபார்மேஷன் காட்டுறாங்க. அந்த ஃபார்மேஷன்ல நிறைய பேர் நின்னுக்கிட்டு இருக்க. அடுத்த செகண்ட் அவன் டெலிபோர்ட்டாக அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோ இப்ப கல்டிவேஷன் பண்ணது உள்ள போயிட்டா என்னாகும், வெளியே நடக்கிறது எதுவுமே தெரியாம போயிடும். அதால நம்ம ஹீரோ அவன் சம்பந்தப்பட்ட க்ளோசிட்டு இருந்த எல்லாருமே அவனோட
யூஷன் செக்டுக்கு அமிச்சிட்டான். சரி, அந்த இடத்துல போனா மட்டும் அவன் காப்பாற்ற முடியுமான்னு கேட்டா எஸ், யூஷன் செக்ட்ல போய் எல்லாருமே பவர்ஃபுல் பர்சன். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ மத்த 5 செக்டுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸா மாத்திட்டான். ஸோ அந்த ரீசனால நம்ம ஹீரோ இல்லாம இருந்தாலும் கண்டிப்பா அந்த செக்ட் ஒரு ஆபத்து வரும்போது வேற வழியே இல்லாம மத்த 5 செக்டுமே ஹெல்ப் பண்ண வருவாங்க. நம்ம ஹீரோ அழிஞ்சிட்டு இருக்க க்ளோரி சிட்டியை பார்க்கறான். இந்த இடம் தான் மனுஷங்களோட கடைசி இடமா இருந்தது. அதாவது மனுஷங்க உயிரோட அந்த கடைசி இடம். அவங்க கடைசி வரைக்குமே அந்த டீமன் பீஸ்ட் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அந்த டீமன்ஸ் எதுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட இடம் இப்போ அவங்க சண்டை போட வேண்டிய இடம் டிராகன் ரூயின் ரெலிமா மாறிடுச்சு. அங்கேயும் கண்டிப்பா அவங்க விதி சண்டை போடுறது மட்டும்தான், சர்வை பண்றதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் க்ளோரி சிட்டி இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் வாழணும் போலன்னு யோசிக்க. பட் கண்டிப்பா அதாவது இத்தனை வருஷமா க்ளோரி சிட்டி வளர்ந்த ரீசனால, எப்பவுமே சண்டை போட்டோம் பாதுகாத்த ரீசனால கண்டிப்பா அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் வளர்ந்துருக்குன்னு நம்ம ஹீரோ நம்புறான். அப்ப டூசி நம்ம ஹீரோக்கு வார்னிங் கொடுக்குறான். என்ன, நீ உன மூமெண்ட்டை கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். ஏன்னா உன்னை ஆல்ரெடி ட்ராக் பண்றதுக்கான ட்ராக் ஸ்பெல்ல ஒருத்தன் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்கான்னு சொல்ல, நம்ம ஹீரோ அதுக்கான பிளானை நான் தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, டைம் ஆச்சு, நம்ம திருப்பியும் டைம் அண்ட் ஸ்பேஸ் டீமன் புக்குக்குள்ள போலான்னு சொல்ல, டூசியை உள்ள அமைச்சது செகண்டே நம்ம ஹீரோட மூஞ்சி மாற ஆரம்பிக்குது. அவன் ஏதோ ஒரு ஸ்லோகத்துல இருக்கான், ஏதோ ஒன்னு இழக்க போறோன்ற தாட் இருக்கிற மாதிரி தெரியுது. அவன் செகண்டே அங்க இருந்து மறையிறான். அவன் நல்லாவே தெரியும் என்ன விஷயம். இப்போ இந்த க்ளோரி சிட்டில யாருமே இல்லை, கரெக்டா? இப்போ அவனோட எனர்ஜியை ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. சடனா அந்த டைம் ஸ்பேஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறமா அவனோட எனர்ஜியை ஃபீல் பண்ணவே முடியாது. ஸோ அவன் மறைஞ்சிட்டான்னு தெரியும். திரும்பி வெளியே வரும்போது திரும்பி வெளியே வரான்னு தெரியும். ஸோ அந்த ரீசனால தப்பித்தவ நம்ம ஹீரோ மறையும் போது அவர் அந்த இடத்துல வந்து காத்திருக்க, நம்ம ஹீரோ அந்த புக்குக்குள்ள இருந்து வெளியே வரும்போது பார்த்துட்டா கண்டிப்பா நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சூழ்நிலையில மாட்டிப்பான். அதனாலதான் அவனோட மூஞ்சி இப்படி மாறுதோன்னு தெரியல. சரி, அதுக்குள்ள நமக்கு உள்ள காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரேக் த்ரூ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல நமக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். ஏன் தெரியுமா? அந்த இடத்துக்குள்ள இருக்கிற அந்த புக்கு ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்றது சொன்னோம். அந்த ரீசனால தான் இவ்வளோ பெரிய லைப்ரரி இருக்கு சொன்னோம்ல. ஆனா அது மட்டும் அதோட பவர் கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ், அதாவது ஒரு ஸ்டோரேஜ் ரிங்ல வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் அந்த ஸ்பேஸோட பவரானு கேட்டா இல்ல, அவர் உண்மையான பவர் இப்பதான் நமக்கு தெரிய வருது. என்ன, இந்த லைப்ரரிக்குள்ள அவனால அவனோட ஃப்ரெண்ட்ஸை அவங்களுக்கு சூட்டபிளான ஒரு பிளேஸை, அந்த ஸ்பேஸ் எப்படி உண்மையாவே ரியல் லைஃப்ல ஒரு பிளேஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஜியூனுக்கு ஸ்னோ இருக்கிற பிளேஸ், விண்ட் அதிகமாக இருக்கிற பிளேஸ் தேவைப்படும். அது மாதிரி ஒரு ஸ்பேஸை இந்த ஸ்பேஸுக்குள்ள அவன் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான் தனியா. அது மூலமா கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சூட்டபிளான பிளேஸ்ல. உண்மையிலே லேசியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்ல பிரேக் த்ரூ பண்றது யாருன்னா நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ரெண்டாவது கண்டிப்பா நம்ம ஜியூன் தான். ஏன்னா அவளுக்கு கிடைச்ச அந்த நெக்லஸ் மூலமா அவளோட பவர் பயங்கர ஸ்பீட்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி டூசிக்கும் பாத்தீங்கன்னா பவர் பயங்கர ஸ்பீட்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா அவனுக்கு கிடைச்ச அந்த கிறிஸ்டல். அந்த டைம் நம்ம ஹீரோ நீங்க யார பாக்குறான், நீங்க யாரு அவளோட உள்ள போட்டுதான்ல அந்த ஆர்மர் மாதிரி ட்ரெஸ், அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த ட்ரெஸ் என்ன யூஸ்னு உனக்கு தெரியல. ஏன்னா அவளோட பவர் யூஸ் பண்ணி கூட அதை எது ஆக்டிவேட் பண்றதோ எது பண்றதோ பண்ண முடியல. அவளுக்கு புரியல இதோட யூஸ் என்னன்னு. நம்ம ஹீரோக்கிட்ட கேட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஆனா எப்படி கேட்கறதுன்னு தெரியல. இதை யோசிச்சுக்கிட்டு இருக்க, அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவளுக்கு பின்னாடி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, அவ ஷாக்காகி வெக்கத்துல கைய வச்சு மூட, நம்ம ஹீரோ வெக்கமே இல்லாம இந்த Dress டிவைன் சோலை யூஸ் பண்ணி மேக் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி இது மாதிரி Dress ஃபார்ம் பண்ணணும்னா அது ஏன்ஷியன்ட் டைம்ல மட்டும் தான் பாசிபிள். அப்படிப்பட்ட லெகசில ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸ்பர்ட்டால மட்டுமே இது மேக் பண்ணப்பட்டிருக்கணும். சோ இது ஏன்ஷியன்ட் டைம் Dressன்றதால கண்டிப்பா உன்னால உன்னோட டீமன் ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணி அதை எதுவுமே ஆக்டிவேட் பண்ண முடியாது. அந்த Dressோட பவரை நீ ஆக்டிவேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு உனக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான சோல் டெக்னிக் தேவைப்படும். அப்படின்னுட்டு நம்ம ஹீரோ அந்த டெக்னிக்கை அவளுக்கு டீச் பண்றா. டீச் பண்ற செகண்டே அவ மைண்டுக்குள்ள அந்த டெக்னிக் போக அவ அதை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்க, இப்போ அந்த Dress பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு பறக்கும் ரெக்கையை கொடுக்குது. அவ பறக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன் தெரியுமா? அது ஒரு நார்மலான Dressே கிடையாது, அது ஒரு ஃபீனிக்ஸ் கார்மெண்ட். நம்ம ஹீரோக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். ஏன் தெரியுமா? ஏன்ஷியன்ட் டைம்ல கூட ஃபீனிக்ஸோட பவரை யூஸ் பண்ணி Dress ஆர்மரை கிரியேட் பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்ல, இந்த Dress ரிலீஸ் பண்ற எனர்ஜியை பார்க்கும்போது அதோட எஃபெக்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பா அந்த
ஃபீனிக்ஸோட ஒரிஜினலான ஸ்கில் இருக்கும்ல, அதாவது இறந்தாலும் திருப்பி உயிரோட வரக்கூடிய ரெசரக்ஷன், அந்த ஸ்கில் இந்த ஆர்மருக்கு இருக்கிறத நம்ம ஹீரோ உணர்றா. அவ இத கேட்கும் போது சந்தோஷப்பட, அப்ப நம்ம காடஸ் உள்ள வர காடஸ பார்த்து வைக்கப்பட்ட அவ அந்த ட்ரெஸ்ஸை கேன்சல் பண்ணி நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறா. உடனே டாபிக்க மாத்த க்ளோரி சிட்டி சேர்ந்த எல்லாருமே அங்க நம்ம செட்டுக்கு அம்சாச்சான்னு டீட்டெயிலை கேட்க நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு எதுக்காக அவன் சடனா டாபிக்க மாத்துறான்ட்டு. அம்சாச்சு அம்சாச்சு அப்படின்ட்டு அவனும் எதுவுமே நடக்காத மாதிரி பேச நம்ம ஹீரோ காடஸ டார்க் ரெல்முக்கு வாங்க, என்னோட மாஸ்டரை மீட் பண்ணணும்னு சொல்ல, இங்க நம்ம நீங்க யார்கிட்ட நீ கல்குலேஷன் பண்ணுமா, உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா ஆன்ஸ்டர்லிமே ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அங்க ஜூலாங் அவனோட வேலையை காட்டிக்கிட்டு இருக்கான். அண்டர்வர்ல்டுக்கு பிரச்சனை கொடுக்கறதே அவனுக்கு வேலை. இன்னமும் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்கான். போனவன் திரும்பி வந்துட்டான், அவருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கிளாஷ் உருவாக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம நல்லாவே தெரியும் அண்ட்ரோட பவர் கம்பேர் டு ஹிம் ரொம்ப கம்மி. அந்த ரீசன்ல ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் என்ன படிக்கிறான் தெரியுமா, ஆபிஸ் காடையும் லாவா காடை கொன்னு அவங்களோட டிவைன் கோரை வேற சாப்பிட்டு இருக்கான். அது மூலமா பவர் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவனோட அடுத்த கோல் அண்டர்வர்ல்டு தான். உன்னையும் கொன்னு உன்னோட கோரையும் அப்சர்வ் பண்ண வச்சுக்கே, அதுக்கப்புறம் மத்த எல்லா டைமென்ஷனையுமே நான் ஈஸியா அழிச்சிருவேன்னு சொல்ல அவனோட பிளான் என்ன தெரியுமா, இந்த க்ளோ சிட்டி இருக்குல்ல, அது மெயின் பிளேஸ், அதாவது லிங் லாங் ஸ்மால் வேர்ல்டு, அதுல ஒரு சின்ன பகுதி தான், அதாவது ஒரு சீக்ரெட் எலிமெண்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த அண்டர் வேர்ல்டு. கரெக்டா? அது இல்லாம நிறைய இருக்குல்ல, அது மொத்தத்தையுமே அழிச்சிட்டு அவன் இந்த இடத்துல, அதாவது இந்த அண்டர் வேர்ல்ட்ல இருந்து இந்த மொத்த லிங்லாங் ஸ்மால் வேர்ல்டையும் கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதுதான் அவனோட ஆசை. அது மட்டும் கிடையாது, அந்த மினி வேர்ல்டு ஒண்ணுத்துலயுமே ஒரு லாவோட பவருக்கு. அப்படிதான் டீமன் லார்டுக்கு அந்த பிரிசன் வேர்ல்ட்ல இருந்து அந்த லா கிடைச்சிருக்கும். அதோட பவர் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் பிளாக் ஃப்ளேம் டவர்ல நம்ம ஹீரோ சண்டை போடும் போது. அது மாதிரி இப்போ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றது மூலமா ஒரு பவர் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அண்ட்ரோட் கண்டு தெரியுமா, நல்ல வேலை நம்ம ஹீரோ இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அந்த பிளாக் ஃப்ளேம் டவரை பத்தி சொல்லிட்டு போனா. அது மூலமா தான் அவரால் இவ்வளவு நாள் சண்டை போட்டுட்டு இருக்கவே முடிஞ்சிருக்கு. ஏன்னா ஆல்ரெடியே அண்ட்ரோட பவர்ஃபுல்லா இருந்த அந்த பர்சன் ரெண்டு பேரை கொண்டு பண்ணதுக்கு அப்புறமா அவன் பவர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்கும். அப்படி இருந்தும் அண்டர்வேர்ல்ட் சண்டை போடுறதுக்கான காரணம் என்ன, அந்த பிளாக் ஃப்ளேம் பக்கடாவோட பவரை கண்ட்ரோல் பண்றதால தான். ஆனா இப்போ இந்த பக்கடாவோட பவரை யூஸ் பண்ணிக்கணும் இப்படியே கண்டினியூ பண்ணாருன்னா கண்டிப்பா அவரால் ஜெயிப்பன்ற நம்பிக்கை இல்ல. ஏன்னா ஆப்போசிட் இருக்கிறவரோட பவர் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அவன் சொன்ன வார்த்தை, ஒழுங்கா என்கிட்ட மண்டி போட்டனா நீ வாழ்றதுக்கான வழிய நான் கொடுக்கிறேன்னு சொல்ல. அவன் சொல்லும் போதே பின்னாடி திரும்பி பார்க்க பின்னாடி நின்னது ஈஹான். அவருக்கு நன்றி சொல்றான், திருப்பி காப்பாத்துனீங்க, 2 தடவை என் உயிரை காப்பாத்த உங்களுக்கு நான் அடிமைன்னு சொல்ல. இத பார்த்த அண்ட்ரோடுக்கு பயங்கரமான கோவம். ஒரு ஹியூமனா இருந்து இப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட, அதுவும் இந்த மினி வேர்ல்டு சொந்தமா இருந்த நம்ம விட்டு கொடுக்கலாமான்றதோட கோவம். ட்ரைட்டர்னு சொல்ல அந்த செகண்ட் இந்த பையனோட கோவம் அவர் மேல திரும்புது. என்ன விஷயம், நீங்க பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்க அவன் யாரு, நம்ம ஹீரோ, அவனாலதான் நான் கொல்லப்பட்டேன். உண்மையாவே கொல்லப்படல, ஆனா கொல்றதுக்கு ஈக்குவல். என்னன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா பாத்தீங்களா, அந்த ரீசன் பள்ளத்துல விழுந்தான். அவனே விழ அலசப்படல, நம்ம ஹீரோட அட்டாக்கால தான் அவன் பள்ளத்துக்குள்ள விழுந்தான். அவன் விழுந்த இடம் பாத்தீங்கன்னா 9 லெவல் ஆஃப் ஆபிஸ். உங்களுக்கு தெரியும்ல, அது ரொம்பவே பயங்கர மோசமான இடம். ஆனா அந்த 9 லெவலுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பர்சன் யாரு, அண்டர்வேர்ல்ட். அப்படி இருந்தும் நீ என் உயிரை காப்பாத்தல, சோ உனக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்ல. பாதிகளா ஹீரோ தள்ளி விட்டா, அண்டர்வேர்ல்ட் காப்பாத்தல, கடைசியில வில்லன் காப்பாத்திட்டா, அவன் வில்லனா போயிட்டான். இல்லையே டேய், நீ ஹீரோட பாஸ்ட் லைஃப்லயே நல்லா அந்த க்ளோரி சிட்டி அந்த மாஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணும் போது க்ளோரி சிட்டியை பலி கொடுத்து தப்பிச்ச ஃபேமிலியில ஒருத்தர் நீ. அதாலதான் க்ளோரி சிட்டியை அழிஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவன் நீ பாஸ்ட் லைஃப்லயே அயோக்கியம் தான். அப்ப நம்ம ஹீரோ தள்ளி வெளினா கூட நீ அயோக்கியம் தான். ஏன்னா இந்த இடத்துக்கு நீ வரத்துக்கே அயோக்கியத்தனம் பண்ணதால, அது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சதால தான் க்ளோரி சிட்டில இருந்து தப்பிச்சு இங்க ஓடியே வந்திருப்பான். சோ இவன் ஆல்ரெடியே பிறந்ததுல இருந்தே வில்லன் தான். அப்பனவோ இவங்க ஹெல்ப் பண்ணதால தான் வில்லன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கதை விட. அப்பதான் உனக்கு தெரிய வருது என்ன விஷயம், அதை தெரியாத அவனுக்கு பவரை கொடுத்திருக்காரு, அவனுக்கு ஸ்கில் டீச் பண்ணிருக்காரு. ஆனா அது எல்லாமே அவன் அந்த
ஜோலாங்குக்கு சப்போர்ட்டா இருந்து ஒரு ஸ்பையா தான் இருந்து இந்த வேலையை பண்ணிருக்கு. அது மட்டும் கிடையாது, அள்ளி கொடுத்த ரீசனால அவன் ஹியூமன்ஸ் இந்த இடத்துல மறைஞ்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதுக்கான டைமென்ஷன் போர்ட்டல் ஓபன் பண்ணி அங்க இருந்த மனுஷங்களையும் அவன் கொன்னு இருக்கான். அப்பதான் தெரிய வருது இவ எந்த அளவுக்கு குரூயலா இருந்திருக்கான்னுட்டு. அதுக்குள்ள ஜோலாங்கும் அட்டாக் பண்ண, அவனும் அட்டாக் பண்ண, அங்க இருந்த மத்த எல்லாருமே இந்த ஷீல்டை ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஷீல்டு அந்த ஃப்ளேம் பிளாக் ஃப்ளேம் பக்கோடா மேலதான் போட்டிருக்காங்க. அந்த பிளாக் ஃப்ளேம் பக்கோடா யூஸ் பண்ணி தான் ஆண்ட்ரோல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. சோ இந்த ஃபார்மேஷனை பிரேக் ஆகி அவங்க அந்த பக்கோடா அட்டாக் பண்ணிட்டா இவங்க தப்பிக்கிறதுக்கான வழி இல்லாம போயிடும். மத்தவங்க எல்லாமே ஷீல்டை மெயின்டைன் பண்ண அண்டர்வேர்ல்ட் லார்டு அந்த பிளாக் பக்கோடாவோட ஃப்ளேம் பவரை யூஸ் பண்ணி ஒரு பிளாக் ஃப்ளேம் ஸ்வாட் அட்டாக்கை யூஸ் பண்றாரு. அந்த அட்டாக் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஜோலாங் அவனோட பீஸ்ட் ஃபார்ம் எடுக்கிறான். ஒரு டிராகன் ஃபார்மை எடுத்து அட்டாக் பண்ண அந்த அட்டாக் அந்த பிளாக் ஸ்வாட மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட அண்டர்வல்லாரியே அட்டாக் பண்ணுது. அந்த ரீஸ்னால அவர் தூக்கி எறியப்பட, பட் என்ன விஷயம், சேம் டைம் பாத்தீங்கன்னா அந்த டேமேஜ ஈஹானும் எடுக்கிறான். ஒருவேளை அந்த அட்டாக் அவன் மேல விழுந்ததா, அங்கிருந்த எல்லாருக்குமே பயங்கரமான சர்ப்ரைஸ். ஏன்னா இந்த அட்டாக் கேன்சல் பண்ணிட்டான்ல, இந்த அட்டாக்கோட பவர் அங்கிருந்த 6 ஹெவன்லி ஃபேட்டட் ரிலிம்ஸ் இருந்த எல்லாரும் அவன் பவரை சேர்த்து அட்டாக் பண்ணுது. ஆனா அந்த அட்டாக்க அவன் ஈஸியா ஸ்டாப் பண்ணிட்டான். அப்ப நம்ம 6 பேரும் சேர்த்து அட்டாக் பண்ணா கூட அவன் ஜெயிக்க முடியாதான்றது தான் அவங்களுக்கான ஷாக். அண்டர்வர்ல்டுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன் தெரியுமா, இது உண்மையா இருந்தா அப்ப அவன் கண்டிப்பா ஹெவன்லி ஸ்டார் ரிலிமை ரீச் பண்ணிக்கணும். ரீச் பண்ணிட்டடான்னு கேட்க இப்பதான் உனக்கு தெரிஞ்சுதான்ட்டு அவ சொல்லி சிரிக்க, இது கேட்ட உடனே ஈஹானா போய் பாராட்டி தெளிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த இடத்துல அந்த அண்டர்வேர்ல்ட் காடு இவங்க அவங்கன்னு சொல்லப்படுற எல்லாருமே பவர் ஆனா நீங்க அவங்களெல்லாம் கிராஸ் பண்ணி ஸ்டார் லிமிட் ரீச் பண்ணிட்டீங்க, உங்களை எதுக்குறதுக்கு இந்த ஹெவன்லயே யாருமே கிடையாதுன்னுட்டு அவ புகழ்ச்சி கொட்டி தீக்க ஆரம்பிக்க, அப்ப இதெல்லாம் கேட்ட உடனே தலகணை அதிகமாகி போன அந்த பர்சன் சொன்ன விஷயம், இந்த 6 செக்டரோட பவர் இவ்வளவுதானா அப்படின்ட்டு ஒரு அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் அங்க போட்டு ஷீல்ட் எப்படியோ அவங்க அட்டாக் ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஆனா அண்டர்வர்ல்டுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஷீல்டால ரொம்ப நேரம் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னுட்டு. அந்த ரீசனால உடனே டிராகன் ரூயினுக்கு போறதுக்கான பாத்தை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்ல, பட் என்ன விஷயம், ஜஸ்ட் ஸ்டார் ரிலீம். அட பாவிகளா, இந்த வேர்ல்டுக்குள்ளேயே அங்க இருந்த பிளாக் பிரசன்ட்குள்ள ஹெவன்லி ரிலீமா, ஃபேட்டட் ரிலீமா, ஸ்டார் ரிலீமா, ஆன்சிஸ்டர் ரிலீமா, அதை விட பயங்கரமான டெலிட்டி ரிலீமை சேர்ந்த பர்சனே சுத்திக்கிட்டு இருக்கான். அவனே அப்படி பேசுறாடா, அவனே பயந்துகிட்டு இருக்காடா இங்க இருந்து வெளியே போறதுக்கு. ஆனா இவனுங்க இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அண்டர்வேர்ல்ட் லார்ட் நான் அவனை ஸ்டாப் பண்றேன், டைமை யூஸ் பண்ணி நீங்க அப்படியே தப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் போக சுத்தி இருந்த எல்லாருக்குமே தெளிவா புரியுது. அவரு போறத பார்த்தா கண்டிப்பா அவரை உயிரை கொடுத்தாவது நம்ம தப்பிக்கணும்னு நினைக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவரு கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைன்றதும் தெளிவா தெரியுது. அண்டர்வேர்ல்ட் லார்ட் செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அவன் அட்டாக் பண்ண போக, அப்ப அவர் சொன்ன விஷயம், எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு டிராகன் ரூயின் நிலவுக்கு போற வழியே பாருங்க இப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ண போக, ஆனா ஜோலாங்கா நீ தேடி வந்தாலும் சாக போறது என் கையாலதான்னு சொல்லி அட்டாக் பண்ண அண்டர்வேர்ல்ட அவன் கொல்லல, அவன் கட்டி போடுறான். அடுத்த செகண்டே கீழே இருந்த மத்தவங்களையும் அட்டாக் பண்றான். என்னன்ட்டு யாரும் பக்கத்துல வராதீங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கும் நிலைமை இதுதான் சொல்லிட்டு மிரட்டிட்டு அவனோட ஆசை அண்டர்வேர்ல்ட கொல்றது மட்டும் இல்ல, அவரோட லா பவர் அப்சர்வ் பண்ணுது. அப்பதான் இந்த அண்டர்வேர்ல்டையே கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றதுக்காக தான் அவ அண்டர்வேர்ல்ட கொல்லாம அவரோட பவர் அப்சர்வ் பண்ண ஆசைப்பட, அண்டர்வேர்ல்ட அட்டாக் பண்ண அவள்தான் முடிஞ்சதுன்னுட்டு தன்னோட ஃபேட் எதிர்பார்த்து இருந்த அந்த பர்சனுக்கு நடுவுல குறுக்குல வந்த கோல்டன் லைட் அந்த அட்டாக்கை டிஸ்ட்ராய் பண்ண, அதை பார்த்த ஜோலாங்கா எவன்டாவன் கோல்டன் லைட்டை வச்சுக்கிட்டு குறுக்குல போந்தவன் சொல்லி திரும்பி பார்த்தா வந்து நின்னது நம்ம ஹீரோ. படத்துல வர ஹீரோ மாதிரியே கரெக்டான டைம்ல குறுக்குல போந்து காப்பாத்தின அவன் அடுத்த செகண்ட் அண்டர்வேர்ல்ட் கிட்ட போய் ஒரு ஹோலி சோல் ஹெர்ப கொடுக்கறான். இது மூலமா உங்களோட சோல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்ல, நீலியை பார்த்து எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா 5 வருஷம் டைம் முடிஞ்சு போச்சு. சோ இப்ப அவ இங்க வரதுக்கான பாசிபிலிட்டி இல்ல, எப்படி வந்தாலும் புரியல. ஆனா அவன் கொடுத்த அந்த ஹெர்ப அவர் சாப்பிட அடுத்த செகண்டே அதோட இன்ஜிரி எல்லாமே கீழே ஆயிடுச்சு, அவரோட சோலும் முழுசா ரெக்கவர் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவை பார்த்த ஈஹானுக்கா பயங்கரமான கோவம், நீயா நீயா அப்படின்னு பயங்கரமா கத்த, அடுத்த செகண்டே பக்கத்துல ஜோலானுக்கு பயங்கரமான சந்தோஷம், அவன் சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். நீயா நீயான்னுட்டு அவன் பார்த்தது நம்ம ஹீரோவை இல்ல, பக்கத்தில் நின்ன காடஸ.
நான் உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன், உன்னதான் அந்த அண்டர்வேர்ல்ட் மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தான்னு சொல்ல. இந்த இடத்துல இருக்கிற மிச்ச 2 ஸ்பிரிட் கார்டு, ஒன்னு அண்டர்வேர்ல்ட், இன்னொன்னு நீ, உன்ன 2 பேரையோட டிவைன் கோர் அப்சர்வ் பண்ணனா அதுக்கப்புறம் இந்த லிங்லாங் மினி வேர்ல்ட்ல, அதாவது ஸ்மால் வேர்ல்ட்ல எனக்கு எதுக்க பவர் யாருக்குமே கிடையாதுன்னு சந்தோஷப்பட, உங்க எல்லாரோட கோரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் ஸ்பிரிட் கார்டு இல்ல உண்மையான காடா மாறுவேன்னு சந்தோஷப்பட, காடஸ்கா கனவா காண்டுகிட்டு இருக்கேன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்க, அதுக்குள்ள அண்டர்வேர்ல்ட் நம்ம ஹீரோவை பார்த்து தயவு செய்து இங்க தப்பிச்சிரு, இங்க இருக்காத, உன் உயிருக்கும் ஆபத்தா போயிடும்னு சொல்ல. ஆனா என்ன விஷயம், நம்ம ஹீரோவோட பவரும் அந்த காட்ஸோட பவரும் அவங்க எல்லையெல்லாம் மீறி ரொம்ப தூரம் வளர்ந்த ரீசனால அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ன்றத அங்க இருக்க யாராலுமே உணர முடியல. அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ணி டேமேஜ் எடுத்துக்காங்கல்ல, அதை பார்த்த எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. அப்ப பாஸ்ட் லைஃப்ல க்ளோரி சிட்டி அழிதுக்கான காரணம் இதுதான். ஜோலாங் அண்டர்வேர்ல்ட் லார்ட்ல இருந்து மத்த எல்லா எல்டர்ஸுமே கொண்டு இருக்கான். அந்த ரீசனாலதான் க்ளோரி சிட்டியை காப்பாத்த யாருமே இல்லாம போக க்ளோரி சிட்டி அழிஞ்சதுன்ற விஷயம் நம்ம இதுக்கு புரிஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ என்ன நினைச்சானா அதுக்கான காரணம் டீமன் லார்டா இருப்பான்னுட்டு. ஆனா இப்போ அதுக்கான காரணம் ஜோலாங் அப்படின்ட்டு கோவம் திரும்ப, அதுக்குள்ள நான் இருக்கேன்டா, நான் இருக்க பலியாடா, நான் இருக்க, என் தலைய ஃபர்ஸ்ட் வெட்டுடான்ற மாதிரி வந்து குறுக்குல பூந்தா ஈகன். டே, உனக்கும் எனக்கும் உள்ள கிரட்ஜ் நான் இன்னைக்கு முடிக்கிறேன்டா, இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன்டான்ட்டு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வர அண்டர்வேர்ல்டுக்கு பயங்கரமான ஷாக்கு. பார்த்து அவன் ஹெவன்லி ஃபெடரல் லிமிட் ரீச் பண்ணிட்டான்னு சொல்ல, அண்டர்வேர்ல்டு காப்பாத்த குறுக்குல பூர அண்டர்வேர்ல்டு அட்டாக் பண்ண, அவ்வளவுதான் முடிஞ்சது. எல்லாரும் பயங்கரமான ஷாக்ல கத்த, அண்டர்வேர்ல்டு மேல அட்டாக் படுறதுக்கு முன்னாடி குறுக்குல அவன் பூர அந்த செகண்டே கோல்டன் எனர்ஜி மொத்தமா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்க, இத பார்த்த செகண்டே ஈகனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கடைசியில என் கையாலே நீ இறந்துட்டியாடான்ட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். எதிரில என்ன நடக்குதுன்னே புரியாம கண்ணை மூடிக்கிட்டு குருட்டு பூனை மாதிரி, கண்ணு மூடிட்டா உலகமே இருந்துடுச்சுன்னு நினைக்கிற பூனை மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான், சிரிச்சுக்கிட்டு இருக்கு. கண்ணை திறந்து அவனுக்கு எதிரில அசால்ட்டா நின்னுட்டு இருந்த நம்ம ஹீரோவை பார்த்தவனுக்கு அரண்டு போயிடுச்சு. நம்ம ஹீரோவா என்னாச்சு, என்ன சொன்ன, எனக்கு சரியா கேட்கல, இன்னொரு தடவை சொல்லுன்னு கேட்க அண்டர்வேர்ல்ட் லார்டுக்கும் மத்த எல்லா எல்டர்களுக்கும் பயங்கரமான ஷாக்கு. அவங்களுக்கு புரியல நம்ம ஹீரோ இப்படி ஸ்டாப் பண்ணா அப்ப அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் புரியாம ஷாக்ல இருக்க. அதே ஷாக்ல தான் ஈஹானும் இருக்கா. அவனுக்கும் புரியல நம்ம ஹீரோ இப்படி ஸ்டாப் பண்ணான்னுட்டு. ஈஹானுக்கு நம்பிக்கை இல்ல, நம்ம ஹீரோ ஏதோ லக் மூலமா தான் ஸ்டாப் பண்ணிட்டான்னு அவனோட கயோட்டிக் லா பவர் யூஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. எஸ், நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன, அவன் ஏமாத்தி ஸ்டூடெண்ட் சேர்த்து உண்மை, பட் அண்டர்வேர்ல்ட் ஸ்டூடெண்ட் சேரல, அவ கையோஸோட லார்ட் இருக்கார்ல ஸ்பிரிட் கார்டு, அவர்கிட்ட ஸ்டூடெண்ட் சேர்த்துதான் அவரை கொண்டு அது மூலமா அவ எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிருக்கா. அந்த டிவைன், அதாவது அந்த கையோஸ் ஸ்பிரிட் கார்டோட டிவைன் கோரை பவரும் இன்க்ரீஸ் இருக்கு. இவங்க 2 பேரும் கூட்டணியும் போட்டிருக்காங்க. அவ அந்த கையோஸ் ஸ்பிரிட்டோட பவரை யூஸ் பண்ணி, லா பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண கண்டினியூஸா அந்த அட்டாக்க நம்ம ஹீரோ டாஜ் பண்றான். பட் என்ன விஷயம், ஜஸ்ட் ஆஸ் அன் ஆஃப்டர் இமேஜ் நம்ம ஹீரோ ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆஃப்டர் இமேஜ் மூவ் பண்றது தெரிய தவிர, பட் நம்ம ஹீரோ ஒரே இடத்துல, அதாவது டாஜ் பண்ணிட்டு திருப்பியும் சேம் பிளேஸ்ல வந்து லேண்ட் ஆக சுத்தி பார்த்துட்டு இருந்த எல்லா எல்லோருமே பயங்கரமான ஷாக்ல இருக்காங்க. ஏன் தெரியுமா, அந்த பையன் அட்டாக் பண்றால அது 100கணக்கான கைகளா மாறி அந்த கையோட்டிக்லாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. பட் நம்ம ஹீரோ அது ஈஸியா டச் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் நம்ம ஹீரோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு அவங்க பயங்கரமான ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்க. இத பார்த்த ஈயானுக்கு பயங்கரமான கோவம். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அந்த லா, அதாவது கயோட்டிக் லா அவனால மட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அவன் தான் அந்த கயோட்டிக் ஸ்பிரிட் கார்டையே கொன்னவன். சோ அந்த ரீசனால நான் தான் அவரோட ஸ்டூடெண்ட், என்னால தான் அப்சர்வ் பண்ண முடியும், என்னால தான் யூஸ் பண்ண முடியும்ட்டு அவன் பயங்கரமான கோபத்துல இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோவும் அந்த பவரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால தான் அவனுக்கு அவ்வளவு கோவம். அவன் பயங்கர ஸ்பீட்ல பவர்லாம் கேதர் பண்ணி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ ஹூ அப்படின்னு ஊதுன அடுத்த செகண்டே அவன் அட்டாக் கேன்சல் ஆக, அவனோட அந்த லா அட்டாக் திரும்பி அவன் மேலேயே அட்டாக் பண்ண தூக்கி எறியப்பட்ட அவன் கத்துறான், ஜோலாங் மாஸ்டர் காப்பாத்துங்கன்னு கத்த. அவனுக்கு முன்னாடி அவன் தூக்கி அடிச்சு பறந்துகிட்டு இருக்கத பார்த்த ஜோலாங்கா, ஒருவேளை அந்த பையனும் ஹெவன்லி ஸ்டார் லிமிட் ரீச் பண்ணிட்டானோன்னு ஷாக் ஆக சந்தேகம் வந்த அடுத்த செகண்டே அவன் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். சந்தேகம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நிக்கிறது ஆபத்துட்டு ஓட ஆரம்பிக்க நம்ம ஹீரோ அவனை திருத்தி பிடிக்கிறதுக்கான பொறுப்பை நம்ம காடஸ் கிட்டே கொடுக்க, காடஸை தேடி வந்த அவன் இப்போ காடஸ் தெத்த
அவனோட கடைசா நீ எத்தனை நாளா என்ன துரத்திக்கிட்டு இருக்க வருஷ கணக்குல இப்போ உன் கதையை நான் முடிக்கிறேன் பாருன்னு சொல்லி அவங்க திட்டிக்கிட்டு வர இத பார்த்த உடனே ஜோலாங்கா சந்தோஷம். அந்த பையனை துரத்திக்கிட்டு வரலையா, நீதான் வந்துகிட்டு இருக்கியா, கண்டிப்பா உன்னை நான் ஈஸியாவே தனியா மேனேஜ் பண்ணிடுவேன்னு சொல்ல ஓடிட்டு இருந்த அவன் சடனா ஸ்டாப் பண்ணி அவனோட டீமன் ஃபார்மை எடுத்து அவன் கர்ஜிக்க. பட் காடஸ் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம நிக்க அவனோட லா பவரை யூஸ் பண்ணி கர்ஜிக்க அந்த பவர் நம்ம காடஸ சுத்தி வளைக்க பார்த்த ஜோலாங்குக்கு பயங்கர மன சந்தோஷம் அடக்க முடியாம சிரிப்பு வெளியே வர அடுத்த செகண்ட் சுத்தி வளைச்ச அந்த பவர் அவங்க ஃபயருக்கு முன்னாடி நிக்க முடியாம பிளாஸ்ட் ஆக அவங்களோட ஹெவன்லி ஃப்ளேம், எஸ் அது இப்ப வெறும் ஃப்ளேம் இல்ல ஹெவன்லி ஃப்ளேமா மாறிடுச்சுல, அதை யூஸ் பண்ண பட் அவங்க லைட் யூஸ் பண்றாங்க. அதை அவன் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண ஷீல்டு போட அது பிரேக் ஆக ஆரம்பிக்க அவனுக்கு புரியல என்ன விஷயம். இந்த லிங்லாங் ஸ்மால் வேர்ல்ட்லயே தி மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங் நான் தான், அப்படி இருக்க என்ன இருக்கக்கூடிய அளவுக்கு பவர் உனக்கு எப்படி வந்ததுன்னு புரியாம அவன் கன்ஃபியூஸ் ஆக நெருப்போட இன்டென்சிட்டி தாங்காம அவன் கீழே விழ நான் ஸ்டார் ரீலிம் என்னோட பவர்ஃபுல்லான்னு சொல்ல இதை கேட்ட காட சிரிச்சுக்கிட்டே இல்ல அவங்க பவரை ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்ட் ஒரு பெரிய பிளாஸ்ட் உருவாக அவங்க ஜோலாங்க மொத்தமா அழிச்சிட்டாங்க. அவன் டிவர் பண்ணா பாத்தீங்களா எல்லா லாவோட பவரையும், அந்த லாவோட பவர் மொத்தமே திரும்பியும் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா பரவறதுக்கு அவங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அதாவது அவன் பாடி அழிஞ்ச ரீசனால இப்ப அப்சர்வ் பண்ண எல்லா லாவுமே அது சொந்த இடத்தை தேடி போக ஆரம்பிக்க. ஏன்னா அந்த லாவை ஒருத்தர் எங்கிருந்து எடுத்தாங்களோ, எஸ் அது ஒரிஜினல் பிளேஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் எடுத்து அதை அப்சர்வ் பண்ணியா டெக்னிக் யூஸ் பண்ணியா லா பவர் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்பிரிட் கடா மாறி இருப்பாங்க. அது மாதிரி திருப்பியும் பாத்தீங்கன்னா சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க டிசைட் பண்ண ரீசனால அது சொந்த பிளேஸ்க்கு போயிடும். அந்த லாவை வேற யாரோ லக்கு மூலமா கண்டுபிடிச்சு அவங்க அதை கல்டிவேஷன் பண்ணி அந்த லா பவரை கத்துக்கிட்டு அது மூலமா புது ஸ்பிரிட் கார்டா மாறணும். அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பிகேஷன், ஏன்னா அவங்க ஃப்ரெண்டான நிறைய ஸ்பிரிட் கார்டை அவன் கொன்னு இருக்கான், அவங்க பவர் அப்சர்வ் பண்ணிருக்கான். இப்போ அது மூலமா அவங்க ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதால அவங்க கொஞ்சம் அமைதியாகிறாங்க. பட் என்ன விஷயம், இவங்களும் இந்த மினிவேல் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஸ்பிரிட் கார்டா இருந்தா அவங்களுக்கு இந்த உலகம் லாக் பண்ணப்பட்ட விஷயம், அந்த ஸ்வார்ட் இதை பத்தி டீடைல் எப்படி தெரிஞ்சுக்க பாசிபிலிட்டி உண்டு. அது மட்டும் இல்ல அவங்களோட பாஸ்ட் மெமரியில அவங்க இந்த இடத்துல சம்பந்தப்பட்டவங்களே இல்ல, வெளியிருந்து வந்தவங்கன்னு சொன்னாங்க. அதை உறுதிப்படுத்துற விதமா டீமன் லார்டும் பாத்தீங்கன்னா அந்த 6 கிராண்ட் மாஸ்டர்ல ஒரு பர்சன், இவளும் ரெக்கவர் ஆயிருக்கலான்னு கேட்கிறான்னா என்ன அர்த்தம், இவங்களும் அந்த 6 பேர்ல ஒருத்தர். அப்படின்னா அவ்வளவு பெரிய டிராகன் ரூயின் ரெலிம்ல கிராண்ட் மாஸ்டரா இருந்த ஒரு பர்சன், காடா இருந்த ஒரு பர்சன் எப்படி இந்த மினி வேர்ல்டுக்குள்ள ஒரு சாதாரண ஸ்பிரிட் காடா மாறினாங்க, அதுக்கான டீடைல் அவங்களுக்கே தெரியல. அவங்களோட ஒரிஜினை கண்டுபிடிக்கணும், சாரி ஒரிஜினல் ஆரிஜினை கண்டுபிடிக்கணும், அதுதான் அவங்களோட கோலும். நெக்ஸ்ட் அதுதான் கண்டுபிடிக்கணும் சொல்லி முடிவெடுத்து அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து லேண்ட் ஆக நம்ம ஹீரோ அண்டர்வேர்ல்ட் கிட்ட அவரோட ஹெல்த் பத்தியும் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கான்ற பத்தியும் கேட்க ஆரம்பிக்க அவர் நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. ஏன்னா நீ எனக்கு கத்து கொடுத்துட்டு போன ரீசனால தான் அந்த பிளாக் ஃப்ளேம் பக்கடா பவர் யூஸ் பண்ணி இவ்வளோ நாள் உயிருக்கு முடிஞ்சது, இவங்க அட்டாக்கையும் ஸ்டாப் பண்ண முடிஞ்சது. மத்த இடங்களுக்கு என்னன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இந்த பக்கோடா எங்கிருந்து வந்திருக்குன்னு புரியல. அப்ப அவங்க யோசிக்க நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், கண்டிப்பா இது கிரேட் எம்பரர் காமிங்கால விட்டு வந்த விஷயம் தான். இது அவன் சொல்லும் போது நமக்கு டவுட் வருது, பட் அதை நம்ம வீடியோட கடைசியில வச்சுப்போம். அண்டர்வேர்ல்ட் அந்த காமிங்க பத்தி கேட்க லாஸ்ட்லாம் வைக்க தேவையில்ல போல, நம்ம என்ன பேச ஆசைப்பட்டோமோ அதை அண்டர்வேர்ல்ட் கொஸ்டினா கேட்டுட்டாரு. என்ன விஷயம், இது பக்கோடா இங்க எப்படி வந்ததுன்னு சொல்லப்பட்ட கதை என்ன, 2 பயங்கர பவர்ஃபுல்லான எக்ஸ்பர்ட் ஏன்ஷியன்ட் டைம் சண்டை போட்டாங்க, அப்ப இது கீழே விழுந்துதானே சொன்னாங்க, ஆனா நீ அந்த எம்பரர் விட்டுதா சொல்றீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோ உண்மைதான், ஆனா என்ன விஷயம் அந்த 2 பேருமே அவரோட ஹர், சோ அந்த ரீசனாலதான் அவங்களோட சண்டையை உருவாச்சு. பட் மேட்டர் அது கிடையாது, அவங்களுக்கு அது மூலமா தான், அதாவது அந்த காங்மிங்கோட ஹெர்ரா மாறினதால கிடைச்ச ட்ரெஷரா தான் இருக்கும் இது. அதனாலதான் அவங்க கிட்ட அது இருந்திருக்கு, அவங்க மூலமா இது கீழே வந்து லேண்ட் ஆயிருக்கு. பட் இதோட ஒரிஜினல் ஓனர் காங்மிங் தான் சொல்ல அண்டர்வேர்ல்ட் மத்தவங்க எல்லாரையும் பத்தி கேட்க நம்ம ஹீரோ காப்பதான் ஞாபகம் வர அவங்க மொத்த பேருமே அவனோட ஸ்பேஸ் அண்ட் டைம் புக்குள்ள இருந்த அந்த ஸ்பேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ண சொல்லாம ரிலீஸ் பண்ண ரீசனால கல்டிவேஷன் பண்ணிருந்த அவங்க எக்கு தப்பா லேண்ட் ஆக எப்படியோ டூவானும் டூசியும் மாசா லேண்ட் ஆயிட்டாங்க. ஆனா அங்க பயங்கரமா லேண்ட் ஆனது யார் தெரியுமா, நம்ம ஜியோனும் ஈஸியும் தான். அந்த இடத்துல ஏதோ காடஸ் மாதிரி மிதந்துகிட்டு பொறுமையா அவங்க லேண்ட் ஆக அடுத்தது லேண்ட் ஆனது நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அவனோட அந்த லான்சர் இருந்ததுல அதை கிட்டத்தட்ட ஹாரி பாட்டர்ல இருக்கிற
பறக்கும் ப்ரூமா யூஸ் பண்ணி அவன் அது மேல உக்காந்துக்கிட்டு வர பரவாயில்லப்பா அவனை மாசா வரான்னு பார்த்தா அடுத்த செகண்டே கண்ட்ரோல் பண்ண முடியாம அதை ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வந்து பூமியில சொருவ ஸ்ட்ரெயிட்டா விழுந்தா கூட இந்த அளவுக்கு அடி விழுந்திருக்காது போல அந்த அளவுக்கு லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் கண்ணை திறந்து அவனுக்கு எதிரில இருந்து அண்டரோட பார்த்ததுக்கு ஷாக்கு. ஏன்னா அவனும் அந்த ஸ்பேஸ்க்குள்ள இருந்தான். இந்த இடத்துல டெலிபோர்ட் சடனான ரீசனால அவனுக்கும் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அண்டர் வேர்ல்ட கட்டி பிடிக்க ஓடி வர அவரு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண. இங்க இருக்க எல்டர்ஸ் தானே ஒருத்தரும் அந்த 6 பெரிய சம்பந்தப்பட்டவங்க அவங்க தான் பாத்தீங்கன்னா இவங்கள செல் பண்ணி மேல அமிச்சாங்கல்ல. அந்த ரீசனால இந்த பசங்க எல்லாருமே அவங்க கிட்ட போய் நல்லா விசாரிக்க ஆரம்பிக்க, எல்லாரும் அவங்க பத்தி சொல்ல ஆரம்பிக்க, அண்டர் வேர்ல்ட் நீங்க எல்லாருமே இப்ப எந்த அளவுக்கு பவரை ரீச் பண்ணிருக்கீங்கன்னு கேட்க ஃபர்ஸ்ட் சொன்னது நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். நான் டவ் ஆஃப் டிராகன்ல பீக் ரீச் பண்ணிட்டேன், கண்டிப்பா சீக்கிரமே ஆன்ஸ்டர்டம் ரீச் பண்ணிடுவேன், ஆனா கொஞ்சம் டைம் ஆகும் நினைக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கா இவன் திருந்த மாட்டாடா. என்னதான் ஃபாஸ்டா போனாலும் இவன் லேசினஸால வேணுமிட்டே ஆமா எல்லாருமே கல்டிவேஷன் பண்ணி தான் சடனா லேண்ட் ஆனாங்க. ஆனா அவன் மட்டும் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது லேண்ட் ஆகல. அந்த லேண்ட்ஸ் மேல உட்காந்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தான். அப்பதான் லேண்ட் ஆனா. சோ அவன் கல்டிவேஷன் பண்ணாம விளையாடிட்டு தான் இருந்திருக்கான். ஆனா இத பார்த்த மத்த எல்டருங்கெல்லாம் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இவங்க போனது யூஷன் செக்ட். அந்த இடத்துல பெரிய பெரிய எல்டர்னு சொல்லப்பட்ட டாப் 5 எல்டர்ஸ் கூடமே அவங்க கூடமே பீக் லெவல ரீச் பண்றது கஷ்டப்பட்டவங்க தான். பட் என்ன விஷயம், அந்த கிரேட் எல்டர்ஸை விட்டுரும், நார்மல் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பீக்ல, அவங்க டவ் ஆஃப் டிராகன் கஷ்டப்பட்டவங்க தான். சோ அப்படி இருக்க இந்த பையன் எப்படி அப்படின்னு பயங்கரமான ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இவங்க எல்லாமே ஆன்சர் போயிட்டாங்க, அந்த மேட்டர் தெரியாது. பட் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு தவிர எல்லாருமே ஆன்ஸ்டர் ரீச் பண்ணிட்டாங்க. பட் அந்த டீடைல் தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ க்ளோரி சிட்டி இப்போ பிரச்சனை இருந்தது. அந்த ரீசனால அவங்க எல்லாருமே டிராகன் ரூயின் ரீஜனுக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா டீமன் காட் செக்ட் இப்போ நம்மளோட மினி வேர்ல்ட அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டீடைல சொல்றான். சோ நான் இப்போ உங்க எல்லாருமே அங்க கொண்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல அடுத்த செகண்டே யோசிச்ச ஒரு செகண்ட், ஒரே செகண்ட் தான் யோசிச்ச செகண்ட் அவரு ஓகே செக்ட் மாஸ்டர்னு சொல்ல இத பார்த்த மொத்த எடுக்கும் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, அதாவது ஒரு யங்கஸ்ட் பர்சன் பாத்தீங்கன்னா செக்ட் மாஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட விஷயம். பட் அவங்க தாட் என்ன, ஒருவேளை சிட்சுவா இருக்கும், இல்லனா வந்து லாங் பையனா இருக்கும். பட் அது நம்ம ஹீரோ இருக்கும்ட்டு இவங்க யாருமே எதிர்பார்க்கல போல. அவங்க பயங்கரமான ஷாக்ல இருக்க, இன்னும் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துவோம், இன்னும் அவங்கள பயங்கரமா பயமுறுத்தி அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து சாகடி போடுற திட்டத்துல நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டா அவன் ஜஸ்ட் யூஷான் செக்டுக்கு மட்டும் லீடர் கிடையாது, ஓஷியான் செக்ட், மிங்கியோ காட் செக்ட், அது இதுன்னுட்டு பேலன்ஸ் இருந்த 5 பெரிய செக்ட் பெரியும் சொல்லி அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை லீடரா ஏத்துக்கிட்டாங்க, அவனை ஃபாலோ பண்றாங்கன்ற விஷயம் சொல்ல நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பிளான் ஒர்க் ஆகல. ஏன்னா இந்த ஷாக்கேட்ட அவங்களுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுனே தெரியல, அப்படியே அரண்டு போய் நிக்க. நம்ம ஹீரோட கண்ணு பிளாக் பக்கோடா மேல தான் போகுது. அவன் நல்லாவே தெரியும் இது கண்டிப்பா கங்மிங்கோட விட்டு வருதுதான். சோ கண்டிப்பா இது பயங்கரமான ட்ரெஷர், இது இந்த இடத்துல விடுறது வேலைக்காகாது. ஏன்னா கண்டிப்பா டீமன்ஸ் இந்த மினி வேர்ல்டுக்குள்ள வரும்போது கண்டிப்பா இந்த இடத்துல வந்தாங்கன்னா இது அவங்களுக்கு அட்வான்டேஜா முடிஞ்சிடும். சோ அந்த ரீசனால அவன் இதை இங்க இருந்து எடுக்க முடிவு எடுத்தவன் அவனோட ஃபார்மேஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணி அதை அப்படியே அலேக்கா தூக்கி அவனோட பெயிண்டிங் குள்ள வைக்க. ஆனா அது லேண்ட் ஆன இடம் இருக்கு பாருங்க, அந்த பெயிண்டிங் குள்ள கரெக்டா அந்த சோல் லேண்டன் இருந்ததுல அது தலைமலையே லேண்ட் ஆக வர ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டாரு. ஆனா அவருக்கு பயங்கரமான இந்த பையனுக்கு எங்கயா கிடைக்குது ட்ரெஷர்லாம், இப்படி மாத்தி மாத்தி உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கானு அவருக்கு பயங்கரமான கோவம். ஆனா அடுத்த செகண்ட் இந்த கோவம் சந்தோஷமா ஆரம்பிக்குது. என்ன இப்ப நம்ம ஹீரோ இங்க இல்ல, சோ இந்த டைமை யூஸ் பண்ணி எப்படியாவது இந்த பக்கோடாவை நம்ம அட்டை போட்டுருவோம், நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா உள்ள போற செகண்டே உள்ளுக்குள்ள திருப்பியும் அந்த காங்மிங்கோட குரல் எதுக்குமே தொடக்கம் இல்ல ஆரம்பம் இல்ல, தொடக்கம் இல்ல ஆரம்பம் இல்ல, இப்படியே சொல்ல ஆரம்பிக்க அவரோட வெர்சஸ் ஒன்னு வர ஆரம்பிக்க அந்த பிரஷர் ஸ்ட்ரெயிட்டா அந்த லேண்டன் மேல விழ அந்த சோல் லேண்டனால முடியல, விட்டா செத்துரும் போலன்ட்டு அது பயங்கர ஸ்பீட்ல அதுக்குள்ள இருந்து வெளியே ஓடி வருது. ஓடி வந்து அதுக்கா என்ன டவர்டா இது, விட்டா நம்ம கதையை காலி பண்ணிடும் போலியேட்டு பயத்துல அரண்டு போய் சேம் டைம் பயங்கரமான கோவத்திலையும் இருக்கு. ஏன்னா அது கோவத்துக்கான காரணம் உண்மையாவே லாஜிக் தான். என்ன உள்ள போச்சு இல்ல, அப்ப அந்த பிரஷர் இருக்குல்ல, அந்த பிரஷர்ல பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஃப்ளேம் சேர்ந்து மிக்ஸ் ஆன ரீசனால அந்த சோல் லேண்டனோட சோல் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அது சீக்கிரமா ரெக்கவரி பண்ணணும், ஆல்ரெடி நம்ம வீக்கா இருக்கோம், இன்னும் சோல் வீக் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்மள ஈஸியா அடைக்கிடுவான்னுட்டு அது
அதாலதான் கோவப்பட்டு ரெக்கவரிக்கு போக ஆரம்பிக்குது. பட் அதுக்குள்ள இத அந்த எல்டர் இருந்தார்ல, அவர் எதையோ ஃபீல் பண்ணிட்டாரு. அவர் கண்ணை திறக்க பிளாக் ஃப்ளேம் பக்கோடா காணாம போயிடுச்சா. கண்டிப்பா அந்த வேலையை அந்த குளோரி சிட்டி சேர்ந்த அந்த பையன் தான் பண்ணிருப்பான்னுட்டு அவருக்கு கோபம். ஆனா சேம் டைம் சந்தோஷமும் கூட. ஏன்னா அந்த பிளாக் பக்கோடாவை கண்ட்ரோல் பண்றதுக்கான பவர் அவர்கிட்ட இல்ல. அந்த ரீசனால தான் இப்ப நம்ம ஹீரோ அதை எடுத்திருக்கானா, அதை கண்ட்ரோல் பண்ற பவர் அவன் கிட்ட இருக்கு. அவன் வளரட்டும், இன்னும் கொஞ்சம் வளரட்டும். அதுக்கப்புறமா அவனை கொன்னு அவன் பவர் அப்சர்வ் பண்றது மட்டும் இல்ல, எப்படி அந்த பக்கோடாவை கண்ட்ரோல் பண்ணான்னு டீட்டெயிலையும் கத்துக்கிட்டு நம்ம அந்த பக்கோடாவை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காரு. அது மூலமா அவரோட பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும்ன்றது தான் அவரோட சந்தோஷத்துக்கான காரணம். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன விஷயம், அண்டர்வேர்ல்ட் இந்த இடத்தை விட்டு போறது பெரிய சுகம் தான். ஏன்னா அவருக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்தே அவர் இங்கதான் இருக்காரு. அவருக்கு அவர் ஆசை மகள் கிடைச்சது இங்கதான். அவ இங்க வரும்போது அவருக்கு கிடைச்ச போது அவர் ரொம்பவே இன்னசென்ட்டா இருந்தா, எதுவுமே தெரியாத பர்சனா இருந்தா, எதுவுமே புரிஞ்சுக்க முடியாத பர்சனா இருந்தா. அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை அவரு பாசமா வளர்த்து எல்லாத்தையும் கத்து கொடுத்தாரு. பட் என்ன விஷயம், இப்போ நம்ம ஹீரோ அவளை பத்தின சீக்கிரட்டா சொல்லிட்டான். அந்த ரீசனால அவரால் அதை நம்ப முடியல. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் பர்சன் தான் அந்த பொண்ணு. பட் அவருக்கு என்ன தெரியுமா, அவரோட பொண்ணு வளர்ப்பு மகளா இருந்தா கூட அது அவரோட பொண்ணு தான். அவருக்கு அந்த பொண்ணு அது மாதிரி பவர்ஃபுல் பர்சனா இல்லாம ஒரு சாதாரண பர்சனா தான் நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா இப்போ அவரோட ஃபேட்டு கண்டிப்பா ஹோலி எம்பரஸ் சும்மா விட மாட்டாரு. ஹோலி எம்பரரை சும்மா விடாம அழிக்கக்கூடிய பவர் இவளுக்கு இருக்கு. சேம் டைம் இது தெரிஞ்சா ஹோலி எம்பரர் இவளை கொண்டுவாரு. இப்படிப்பட்ட ஒரு ஃபேட்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறதால தான் அவரோட கவலை இன்னும் அதிகமாகுது. அவரு நம்ம ஹீரோ கிட்ட தான் கேட்கிறாரு, தயவு செய்து அவளை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க மாஸ்டர், கண்டிப்பா அவளை பத்திரமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்க. ஆனா நம்ம ஹீரோ சொல்லும் போது ஸ்டாப் பண்ண அவரு, அவரோட ஆசையடி பிட்ரே பண்ணா உன்னை சும்மா விட மாட்டேன்னு கோவப்பட நம்ம ஹீரோட மூஞ்சி மாறுது. அவனுக்கு புரியல, என்னது அவரோட ஆசையை பிட்ரை பண்றதா, என்ன ஆசை அப்படின்னு நம்ம யோசிக்க, மாஸ்டர் நீங்க தப்பா நினைக்கிறீங்கன்னு சொல்ல ட்ரை பண்ண. ஆனா அவர் அதுக்கு டைமே கொடுக்கல. சரி ஓகே, கண்டிப்பா உன்னோட செக்ட் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும், சீக்கிரமா கிளம்புன்னு சொல்ல. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப மத்தவங்கள மட்டும் தான் கூட்டு போறான். நம்ம அண்டர்வேர்ல்ட் இங்க இருந்து வர மாதிரி இல்ல. அந்த ரீசனால சொல்லிட்டு போறான், நான் இந்த மினி வேர்ல்ட அன்லாக் பண்ணிட்டேன். அந்த ரீசனால இங்க நான் விட்டு போ டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் மூலமா நீங்க எப்ப வேணா யூஷான் செக்டுக்கு வர முடியும்ன்ற விஷயம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப, அண்டர்வேர்ல்டுக்கு இப்போ கூட துணைக்கு யாருமே இல்ல. தனியா நிக்கிறாரு. அவர் வேணும்னா எப்போனா திரும்பி வந்துட முடியும் யூஷான் செக்டுக்கு. ஆனா தனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்தே அங்க இருந்த ரீசனால அந்த இடத்த விட்டு பிரியறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. நம்ம ஹீரோ மேல வந்தான் பாத்தீங்களா, எப்படியோ நல்லபடியா பாத்தீங்கன்னா அவன் அமைச்ச எல்லாருமே செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. மற்ற சப்ஜெக்டா இருக்கலாம், இல்ல க்ளோ சிட்டி பர்சனா இருக்கலாம், இல்ல மற்ற மினிவேல் சொல்லப்படுறா இருக்கலாம், இல்லனா அண்டர்வேர்ல்ட் சொல்லப்படுறா இருக்கலாம். எல்லாரையும் பாத்தீங்கன்னா கொண்டு வந்து அவங்களுக்கு தேவைப்படுற பிளேஸ்ல செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு பக்காவா. நம்ம ஹீரோ எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு கிளம்ப, அதுக்குள்ள இதை பார்த்த உடனே பயங்கரமான ஷாக்கு நீங்க இருக்கும் ஜீனுக்கும். எங்க போறது டைம்னு கேட்கும் போது, நான் டீமன் கார்ட் செக்டுக்கு போறேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு முடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே நீங்க யாரும் ஜீனும் அவனை தனியா அனுப்ப ஆசைப்படல. அவங்களா நாங்களும் கூட வரேன்னு சொல்ல, நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் நானும் கூட வரேன்னு சொல்ல, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்களும் வரேன்னு சொல்ல, நம்ம ஹீரோவா சிரிச்சுட்டே இல்ல, இப்போ அதுக்கு அவசரம் இல்ல, எனக்கு கூட காடஸ் இருக்காங்க, நான் வேற ஒரு வேலையை தான் போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சமாதானப்படுத்த, நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பும் போது அண்டர்வேர்ல்டோட பொண்ணு பார்க்கும் போது கொடுத்த ரியாக்ஷன் ஏதோ ஒரு தாட், அதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்டு தான் அங்கிருந்து கிளம்புறான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன தாட்டு, என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அவங்க கொடுத்த ரியாக்ஷனை வச்சு நம்ம கெஸ் பண்ற மாதிரி இருந்தா ஒன்னே ஒண்ணு மட்டும் தான், நம்ம ஹீரோ போறது அண்டர்வேர்ல்ட் பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான். அதை அவளும் புரிஞ்சிருக்கா. அந்த ரியாக்ஷனை காரணம் அதை மட்டும்தான் இருக்க முடியும். சரி பார்ப்போம். நம்ம ஹீரோ டீமன் காட் செக்டர் நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அந்த இடம் தான் என்ன சொல்றது, 3 ஹெக்டிக் பாத்னு சொல்லுவாங்க. அதுல த மோஸ்ட் பவர்ஃபுல் சேம் டைம் ரொம்ப பெரிய செக்ட் எதுனா டீமன் காட் செக்ட் தான். அந்த டீமன் காட் செக்ட்ல மொத்தமா 6 ஸ்பிரிட் பேலஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம கணக்கே இல்லாம மவுண்டன் பீக்ஸ் சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா, ஒரு கலையிலையும் சிறந்தவங்களுக்கு ஒரு மவுண்டன் பீக் இருக்கும். அதாவது த மோஸ்ட் பவர்ஃபுல் டீச்சர் ஆன் தர் ஓன் கல்டிவேஷன். ஓகேவா, இத பத்தின டீடைல் வேணும்னா நீங்க
ஆசை இருந்தா சொல்லுங்க, நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டலாம். ஏன்னா கொஞ்சம் பெரிய விஷயம். இந்த 6 ஸ்பிரிட் பேலஸ் சொன்னாங்கல்ல, அது ஒண்ணும் கிட்டத்தட்ட ஒரு டிவைன் செக்ட் அளவுக்கு பவர்ஃபுல். நம்ம ஹீரோ அவுட்டர் கேட் ஆஃப் ஃபயர் பேலஸ் வந்தாச்சு. அந்த ரீசனால காடஸ அவனோட அந்த பெயிண்டிங் இருக்குல்ல அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறான். அவன் இப்போ டீமன் உருவத்தை எடுக்கிறான். பட் இந்த டைம் அவன் டீமன் உருவம் எது தெரியுமா? அந்த க்ளோசிட்டி அட்டாக் பண்ணும்போது ஒரு டீமனை எடுத்து கடத்தி உள்ள வச்சான் பாத்தீங்களா, அந்த டீமனோட பிளட்டை யூஸ் பண்ணி டீமன் பிளட் ரிச்சுவல் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவன் உருவத்தை எடுத்து தான் உள்ள வந்திருக்கான். அவன் உள்ள போக ட்ரை பண்ண அப்ப அந்த கதவுல இருந்த 2 ஆர்டிஃபெக்ட், எஸ் ஆர்டிஃபெக்ட், அந்த மான்ஸ்டர்ஸ் கத்துது. யாரு நீ எதுக்கு இங்க வந்திருக்க, எதுக்கு டோர் ஓபன் பண்ணிட்டு இருக்க, திருட்டுத்தனமா உள்ள போறியா இப்படின்னு மாத்தி கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப அதுக்கு ரெண்டுமே ஹெவன்லி வேர்ல்ட் டெலிம் தான். சோ கண்டிப்பா இவனோட பவர் கம்மி தான். சோ அந்த ரீசனால கண்டிப்பா இவனை தெரிஞ்சுக்க பாசிபிலிட்டி உண்டுன்றதால, என்னடா கண்ணு தெரியலையா, தூங்கிட்டு இருக்கீங்களா, நான் யாரும் தெரியல பார்த்தா அப்படின்னு கேட்க, அவனை பார்த்த உடனே அதுகளுக்கு ஷாக்கு. ஏன்னா இவன் ஒரு கேட் கீப்பர். பட் அது ஷாக்கான காரணம் இல்ல, நீ மினி வேர்ல்டு அதாவது லிங்லாங் ஸ்மால் வேர்ல்ட காட் பண்ண வேண்டிய டியூட்டி உனக்கு கொடுத்தாங்களே, அப்படிக்க நீ என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்க, ஒருவேளை உனக்கு கொடுத்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டியா, என்ன ரிசல்ட் அப்படின்னு கேட்க, அவன் நான் கோவத்துல இருக்கேன், சீக்கிரமா டோரை தருங்க, நான் அர்ஜென்ட்டான மேட்டரை சீக்கிரமா செக்டுக்கு ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்ல, இதுங்க யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்க கூடாதுன்னு முடிவெடுத்த அவனோட பவரை ரிலீஸ் பண்ணி, நீங்க இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் இது சீரியஸ்னஸ் தண்டனை உங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்ல, அவன் பவர் பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன் இப்போ அவனோட பவர் ஹெவன்லி ஆக்சஸ் லிமிட் ரீச் பண்ணிடுச்சான்னு அவன் ஷாக் ஆக, அந்த டோர் கீப்பர்ஸ் கதவை திறந்து விட்டு அவனுக்கிட்ட மன்னிப்பை கேட்க, அவன் புத்திசாலித்தனமா உள்ள பூந்து. என்ன விஷயம், நம்ம ஹீரோ தவிர யாராலுமே இவ்வளவு ஈஸியா இங்க உள்ள வர முடியாது. ஏன் தெரியுமா? என்னதான் அந்த காலை ஏமாத்தி உள்ள வந்துட்டாலும் இதுக்குள்ள இருக்கிற ஃபார்மேஷன் அது இதுன்னு பாத்தீங்கன்னா மொத்தமே ட்ரிகர் ஆயிடும். சோ இந்த செக்டர் சம்பந்தப்பட்டவங்களால மட்டுமே இந்த இடத்துல எந்த ட்ரிகருமே உருவாக்காம உள்ள என்ட்ரி கொடுக்க முடியும். நம்ம ஹீரோ அந்த ரீசனால தான் அவனோட ஹியூமன் ஃபார்ம்ல உள்ள வராம டீமன் பிளட் ரிச்சுவல் மூலமா அவனோட அரராவே பாத்தீங்கன்னா டீமனா மாத்தி உள்ள என்ட்ரி கொடுத்திருக்கான். அந்த ரீசனால அந்த ப்ரொடெக்டிவ் லேயரை பொறுத்த வரைக்கும் இவன் மனுஷன் கிடையாது, இவன் ஒரு டீமன். அந்த ரீசனால தான் காடஸ அவன் ஜஸ்ட் அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒளி வைக்காம அவனோட ஸ்க்ரோலுக்குள்ள ஒளி வச்சிருந்திருக்கான். ஏன்னா கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதால. இப்போ அது தாண்டி வந்த ரீசனால அவங்க வெளியே வர, சரி அடுத்து எங்க போக போறோம்னு கேட்க, நம்ம ஹீரோட கோல் ஃபயர் பேலஸ் தான். ஃபயர் பேலஸ் தான் இந்த இடத்துல இருக்கிற 6 ஸ்பிரிட் பேலஸோட ஸ்ட்ராங்கஸ்ட் சொல்லப்பட்ட ஒண்ணு. சோ கண்டிப்பா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பயங்கரமான ட்ரெஷர் இருக்குன்றதால தான் நம்ம ஹீரோ அங்க போயிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, இந்த டீமன் காட் செக்ட்ல ஹோலிசன் லீஹோ இருக்கான்ல, அவன் தான் இருக்கிறதுல பயங்கரமான ஜீனியஸ் சொல்லப்பட்ட ஒருத்தன். அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் நல்லா தெரியும்ல. அப்படி அவன் பவர்ஃபுல் ஆனது காரணம் என்ன தெரியுமா? இந்த ஃபயர் பேலஸ்ல இருக்க நிறைய ட்ரெஷரை யூஸ் பண்ணி தான் அவன் கல்டிவேஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கான், அவன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்கான். ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அவன் தான் இந்த டீமன் காஸ்டோட லீடராவே மாற போறான். அதுக்கான காரணம் அந்த இடத்துல கிடைக்கிற நிறைய ட்ரெஷர் தான். சோ அந்த ட்ரெஷர் அவனுக்கு கிடைக்க விடாம தடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆக முடியாது, இந்த டீமன் செக்டோட லீடராவும் மாற முடியாது. அந்த ரீசனால தான் நம்ம ஹீரோ அவனுக்கு கிடைக்கிற ட்ரெஷரை இவன் ஆட்டைய போடுறதுக்காக இங்க வந்திருக்கேன். நான் பாஸ்ட் லைஃப்ல நம்ம ஹீரோவோட செக்ட அட்டாக் பண்ணதே இவன் தான். இதனால தான் பாத்தீங்கன்னா சோல் ஹால் டிசைன் பட்டது. அந்த ரீசனால தான் அவனோட செக்ட் பயங்கரமா டேமேஜ் எடுத்தது. அவங்களால பாத்தீங்கன்னா திருப்பி சோல் பில்ட் பண்ண முடியல. அந்த ரீசனால செத்துட்டாங்கன்னா திருப்பி ரெக்கவர் ஆகிறது பாசிபிள் இல்லாம போயிடுச்சு. அந்த சூழல் திரும்பி உருவாக்க கூடாது. அந்த ரீசனால அவன் பவர் ஆகவே கூடாதுன்றதுக்காக நம்ம ஹீரோங்க வந்திருக்கான். அப்ப ஒரு நியூஸ் அங்க பரவிட்டு இருக்கு. என்னன்னா ஃபயர் டிவைன் பிளேஸ் ஓபன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, அதுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு மத்த 5 பேலஸ்னவங்களுக்கும் கோட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது அலோகேஷன் பண்ணிருக்காங்க. சிலர் உள்ள போறதுக்கான அட்மிஷனுக்கான சொல்லுவாங்க டிக்கெட். அதுதான் இங்க இருக்க எல்லாருக்கும் பயங்கரமான கோவத்தை உருவாக்குது. ஏன்னா டிவைன் ஃபயர் பூல் பாத்தீங்கன்னா இந்த ஃபயர் பேலஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சீக்ரெட் கிரவுண்ட். சோ அதுக்கு யார் அலோ பண்ணணும்? ஜஸ்ட் இந்த ஃபயர் பேலஸ் சம்பந்தப்பட்ட மட்டும் தான் அலோ பண்ணணும். பட் அதை விட்டுட்டு மத்த 5 பேலஸுக்கும் அட்மிஷன் கொடுக்கறதுன்றது ஒத்துக்க முடியாதுன்றது தான் இங்க வாழ்ற எல்லாருக்கும் உள்ள கோவம். ஏன்னா ஆல்ரெடி இதுக்குள்ள போறதுக்காகவே லிமிட்டான பர்சன் தான் அலோ பண்ணுவாங்க. அந்த லிமிட்லயும் பாத்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸ் தூக்கி மத்த 5 பேலஸ்க்கு கொடுக்கிறது இவங்க ஒத்துக்க முடியல. அப்ப அங்க இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன விஷயம்? இதுக்கான காரணம் இருக்கு. என்னன்னா மனுஷங்க சம்பந்தப்பட்ட 5 செக்டுமே பவர் சாலனா பயங்கரமா குரோ ஆயிடுச்சு. அந்த ரீசனால தான் இப்படி நம்ம பிரிச்சு பார்க்காம நம்ம இடத்துல இருக்க 6
பேலஸுமே ஒன்னு சேரணும். அதனாலதான் த பவர்ஃபுல் பீயிங்னு சொல்லப்படுற ஒரு செக்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவனுக்கு கோட்டை ஒதுக்கி இருக்காங்கன்ற மேட்டர் சொல்ல கிட்ட ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன் தெரியுமா, டீமன் ரேஸுக்கே ஒரு பயங்கரமான அட்வான்டேஜான ஒரு விஷயம் தான் இந்த ஃபயர் புல். இது மூலமா அவங்களோட ஆன்சிஸ்ட்ரல் பவர் இருக்கும்ல, அது ஹிடனா இருக்கும்ல, அந்த பவரை வெளியே கொண்டு வந்து அவங்க மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங்கா மாறத்துக்கு அவங்க பாடி அவங்க டீமன் ரேஸ், எந்த ரேஸோ ஃபாக்ஸோ இல்ல இதுவோ லைட்னிங் அப்படின்னு என்ன இருக்குல்ல, எதா இருந்தாலும் சரிதான், அவங்க பாடி அந்த மொத்த ஆன்சிஸ்ட்ரல் பவரையும் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அது அவங்களோட மொத்த பவரை அன்லாக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது நம்ம ஹீரோ மத்தவங்க போறதுக்கு அலோ பண்ணவே மாட்டாங்க. பட் சேம் டைம் பாத்தீங்கன்னா அது நம்ம ஹீரோக்கு அட்வான்டேஜ் தான். டீமன் பிளட் ரிச்சுவல் மூலமா இப்போ டீமனா மாதிரி இருக்கானே, அதால சொல்றியான்னு கேட்டா நோ அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் பண்ணாலும் அவனால டீமன் பவரை யூட்டிலைஸ் பண்ண முடியுமே தவிர அவனுக்கு என்ன உடம்புல டீமன் பிளட்டா ஓடிக்கிட்டு இருக்கு. சோ அதெல்லாம் அன்லாக் ஆகாது. ஆனா அதுக்கு பதிலா அவனோட டீமன் ஸ்பிரிட் இருக்குல்ல, அது டீமன் தானே, அதோட பவர் அன்லாக் பண்ண முடியல. அதுதான் ஹீரோட பிளானே. அவன் உடம்புல இருக்கிற 3 டீமன் ஸ்பிரிட்டையும் இது மூலமா அன்லாக் பண்ண முடிஞ்சா அதோட முழு பவர் அன்லாக் பண்ணா என்ன ஆகும், அது எவ்வளவு பவர் ஆகும், அதான் நம்ம ஹீரோவோட திட்டம். நம்ம ஹீரோ சோ இந்த டைம் எப்படியா அட்வான்டேஜ் முடிக்கிறான். அந்த ரீசன் அவன் பண்ண வேலை என்ன, வேணுமிட்டு ஆல்ரெடி கடுப்புல இருந்தவங்களுக்கு இன்னமும் மேல நல்ல எண்ணெயை ஊத்தி எரிய விடுறான். கண்டிப்பா நம்ம ஃபயர் பேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சீக்ரெட் கிரவுண்ட் கண்டிப்பா மத்தவங்க அலோ பண்ணக்கூடாது. அது இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தான் கொடுக்கணும். எந்த காரணமான இருந்துட்டு போட்டும் அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தான் கொடுக்கணும், நமக்கு தான் உரிமை அப்படின்ட்டு அவன் போராட்டத்தை ஆரம்பிக்க, அதுவும் முக்கியமா ரெயின் அண்ட் தண்டர் இந்த 2 ஸ்பிரிட் பேலஸ்ல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ரீசன்ல கண்டிப்பா அவங்கள மட்டும் அலோ பண்ணவே கூடாதுன்னு சொல்ல, ஏற்கனவே நம்மள மோசமா ட்ரீட் பண்ற அவனுங்க அவங்க பவர் இன்க்ரீஸ் ஆச்சுனா சும்மா விடுவாங்களா? சோ அந்த ரீசன்ல கண்டிப்பா அலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அப்ப அங்க இருந்தவங்களுக்கு நீங்க யாருன்னு கேள்வி வர, அவனா நான் சென்மெங் அவுட் டிசிப்ளின் ஆஃப் ஃபயர் பேலஸ்னு சொல்ல, இதை கேட்ட செகண்ட் அவங்களோட பேச்சு மாற ஆரம்பிக்குது. என்னது அவுட் செக்டா, உனக்குடா இங்க வேலை, இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை ஆல்ரெடி இந்த இன்னர் செக்ட்லயே பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, இதுல நீ அவுட்டர்ல வந்து அந்த ஃபயர் பூல் அட்டை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கோவப்பட, அவங்க பவர் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்கெல்லாம் ஆல்ரெடி ஹெவன்லி ஃபெடரல் ரீச் பண்ணிட்டோம். சோ கண்டிப்பா நீ எங்க அளவுக்கு பவர்ஃபுல் ஆக மாட்டேன். சோ ஒழுங்கா உன்னோட வேலையை போய் பாரு, அவுட்டர் கேட்ல என்ன வேலையோ அதை மட்டும் பாரு, உள்ளுக்குள்ள வந்து தேவையில்லாம தலையிட்டு நீ ஏதாவது அட்வான்டேஜ் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ நினைச்சா அவனோட பவர் ரிலீஸ் பண்ணி அவன் எந்த பவர்ஃபுல்னு காட்ட முடியும். பட் அவன் அங்க காட்டல. அவன் சொன்ன விஷயம் என்ன, நான் அவுட்டர் டிசிப்ளின் தான், உண்மைதான். ஆனா நம்ம ஸ்பிரிட் பேஸ்க்கு ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் நான் தான் நிப்பேன். நான் அந்த அளவுக்கு இந்த செக்டுக்கும் சரி இந்த ஸ்பிரிட் பேஸ்க்கும் சரி முக்கியத்துவம் கொடுக்கிறேன். கண்டிப்பா நம்மளோட டிக்னிட்டி விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்ல, அப்ப அங்க வந்து ஒரு எல்டரா, உண்மைதான் நல்லா சொன்னப்பா, நீ என்னதான் நீ அவுட்டர் பையனா இருந்தாலும் உனக்கு நம்ம பேலஸ் மேல இந்த அளவுக்கு அக்கறை இருக்கா? உண்மைதான், நம்ம இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிறதுக்கு காரணமே இந்த ஃபயர் பூல் தான். சோ கண்டிப்பா இந்த ஃபயர் பூலை நம்ம மத்த ஸ்பிரிட் பேலஸ்க்கு ஷேர் பண்ணவே முடியாதுன்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த செக்லியே டீமன் காட் செக்லியே பவர்ஃபுல் ஜினி சொல்லப்பட்ட எல்லாருமே இந்த டிவைன் ஃபயர் போல யூஸ் பண்ண இந்த ஃபயர் ஸ்பிரிட் பசங்க மட்டும் தான். சோ அந்த ரீசனால நம்ம கண்டிப்பா இந்த பிளேஸை மத்த பேலஸுக்கு கொடுத்தோம்னா அப்புறம் அவங்கள பத்தினா ஜினிஸா மாறுவாங்க. அப்புறம் நமக்கான மரியாதை என்ன ஆகுறது? சோ கண்டிப்பா நம்மளோட உரிமையை நம்ம விட்டுக்க கூடாதுன்னு முடிவெடுக்க, அது மட்டும் இல்லாம இப்போ மத்த 5 ஸ்பிரிட் பர்சன் வரவங்க எல்லாருமே உண்மையாவே ஜீனி சொல்லப்பட்ட பர்சன் மட்டும் தான். அப்படிப்பட்டவங்க வந்தாங்கன்னா அவங்க பவர் இன்னும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளால உருவாக்கப்பட்ட த மோஸ்ட் ஜீனியஸ் சொல்லப்பட்ட நம்ம ஸ்பிரிட் பேலஸோட த பிரைட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஹோல்டிசன் லீஹோ அவரோட பொசிஷனுக்கே ஆபத்து வந்துராதா அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ஹீரோக்கு பாஸ்ட் ஞாபகம் வருது. என்ன விஷயம், ஹோல்டிசன் லீஹோ பாத்தீங்கன்னா ஒரு டைம் அவேக்கன் பண்ணிருப்பான் அவனோட ஃப்ளேம் பிளட் ஆன்சிஸ்டர் சோல். அது மூலமா தான் அவன் பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பான். சோ அவன் அன்லாக் பண்ணப்பட்ட அந்த சீக்ரெட் கிரவுண்ட் ஒருவேளை இந்த ஸ்பிரிட் பூலா இருக்குமோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோ நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அது உண்மையா இருந்தா அப்ப அவன் இதுக்குள்ள போக முடியாம தடுக்கணும். சோ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா பக்கத்துல இருக்கிட்ட எப்ப ஓபன் ஆகுதுன்னு கேட்க,
என்னது எப்போ ஓப்பன் ஆகுதா? யோ அது ஓப்பன் ஆகி 1 மாசம் ஆச்சு ஆல்ரெடி அப்படின்னு நம்ம ஹீரோக்கா பயங்கரமான ஷாக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த பூல் மொத்தமா 3 மாசத்துக்கு ஓப்பனா இருக்கும். அது 1 மாசம் முடிஞ்சிருச்சு, பேலன்ஸ் 2 மாசம் தான் இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஐயோ ஆல்ரெடி அந்த ஹோல்டிசன் உள்ள போயிட்டு இருப்பானே, தப்பித்தவறி அவன் அந்த சோலை அன்லாக் பண்ணிட்டா அப்புறம் அவன் ரொம்ப டஃப்பான ஆப்பனண்டா மாறிடுவானேன்னு யோசிக்க நம்ம ஹீரோ இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, எப்படியே உள்ள போகிற முடிவு எடுத்து அங்கிருந்து கிளம்ப. அந்த டைம் வந்து ஒரு பொண்ணு சிலரை கட்டி பிடிச்சி ஹஸ்பண்ட்னு கொஞ்சம் அவனுக்கு தூக்கி வாரி போட அதோட வீடியோ முடியுது. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம போலிங்கான லிங்கை பின் பண்றேன், மறக்காம போய் போல் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேரும் 100 பேர் தான் மொத்தமாக போல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மொத்தமாக நீங்க கமெண்ட் பண்ண அனிம் அதுல இருந்து 14 அனிமை சூஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப்லேயே போடலாம், பட் யூடியூப்ல மொத்தமே 4 ஆப்ஷன் மட்டும் தான் போட முடியும். பட் நீங்க கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிறது 14. அந்த ரீசனால தான் கூகுள் ஃபார்ம்ல போட்டு வச்சிருக்கேன். நீங்க ஜஸ்ட் அதை லாகின் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போலாயிடும். இல்லை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் ஓட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா ஒரு ஓட்டு கூட பார்த்தீங்கன்னா அது கீழே இறங்கி போயிடலாம். அதால் கொஞ்சம் செக் பண்ணி ஓட் பண்ணிவிடுங்க. அதுக்கேற்ற மாதிரியே டேர்ம்ஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வீடியோ வரைக்கும், அதாவது இப்போதைக்கு ரிலீஸ் ஆன எல்லா எபிசோடையும் இதில் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வாரம் எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, ரிலீஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம வீடியோ போட்டுடலாம். ஓகேவா? தேங்க்யூ.